நானும் அவ கொடுக்குறேன். ஏன்னா அவ சாபம் விடுறா, அது நல்லா இருக்கு. சாபம் விடுறாளா? ஆமா, அப்ப இது ரக்ஷனா நான் வெயிட் சாணி கேக் சாப்பிட்டுட்டு வந்துருச்சு 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 புடிச்சேன் ஏய் வந்துருச்சு வந்துருச்சு. ஹலோ திருப்பி அந்த கிராமத்துல போய் இது பண்றீங்க. மனுஷர் போனாங்க 4 ரூம்க்குள்ள. ஏய் ஏடா ஊடி இப்படி இருக்கு புகழ். இப்ப லாக்டவுன்ல வளர்த்தம்பா எங்கடா இதுதான் இல்லையே. அக்கா பரே இருக்கீங்க சிவாங்கி புகழ் எப்படி? ஏய் நல்லா இருக்கேன்பா நல்லா இருக்கேன்பா. நல்லா இருக்கேன் அக்கா. அங்க எப்படி போகுது? அங்க எப்படி இருக்கு கொரோனா? கொரோனா அங்க ஓகே இப்ப ஓகே. என்ன வந்திருக்காங்க பவித்ராக்கா. அந்த டீக்கடைல எப்படி இருக்கு? எத்தனை பேர் ஆட் பண்ண முடியாது? இங்க என்னாச்சு? ஒரு டவுட் கேட்டேன் இவங்கள்ட்ட. இப்போ வந்து இங்க ஒரே ஒரு பிள்ளைக்கு வந்து லைட்டா ஒரு மூக்கு அடைச்சிக்கிச்சு. சப்போஸ் 2 மூக்கு அடைச்சிக்கிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு தான் அடிச்சிருப்பாங்களே. நான் ஒன்னு சொல்றேன், உனக்கு மூக்கு அடைச்சிக்கிச்சுன்னா இருக்கிறதுல வந்து பெஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தா இந்த காது கிட்ட அந்த ஒரு குட்டி ஒண்ணு இருக்குல்ல, குட்டி ஒண்ணு இருக்குல்ல, இங்க குட்டி இருக்குல்ல. ஆமா அதர் இதையும் அப்படி புடிச்சு அப்படி லைட்டா அப்படி மசாஜ் பண்ணி இழுத்தீங்கன்னா காது அடைச்சிக்கலாம் 5 செகண்ட். என்ன உனக்கு என்ன டவுட்? நான் 2 மூக்கு அடைச்சதுன்னா அவங்க செத்து போயிடுவாங்க தானே? அப்படி சொல்ல கூடாதுமா. அப்படி சொல்ல கூடாது. யாராவது செத்து போவாங்க. இதே டவுட் எனக்கு வந்துச்சு. 2 மூக்கு எடுத்து நான் ஆவி பிடிக்க வச்சு இப்பதான் உசுறு தப்பிச்சு வந்திருக்கேன். உனக்கு சுட தண்ணிக்கு தான் நிறைய இது இருக்கே ரிலேஷன்ஷிப். ஐயா உடனே ஒட்டிக்கணும் சுட தண்ணிக்கு போலுக்கும். இங்க நல்லா இருக்கு சிவாங்கி, இங்க ஒரு பிரச்சனை இல்ல, ஜாலியா போயிடுது, சூப்பரா போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறா நீ போனதும். அவங்க ஒரே ஜாலி. நான் சுட தண்ணி கால் அப்படி போடுறேன். ஏய் சிவாங்கி நீ பைத்தியமா இல்ல நடிக்கிறியா? மண்ட கலட்டிக்கிச்சு. சரி ஓகே இதுதான் மேட்டர் ஓகேவா. இன் கேஸ் வந்து ஜெனரலா வந்து நமக்கு வந்து மூக்கு வந்து பிளாக் ஆகுது, நம்மளால வந்து இது பண்ண முடியலனா இதுதான் வந்து பாயிண்ட். பிளாக் ஆச்சுனா இதுதான் வந்து பாயிண்ட். இந்த காது கிட்ட ஒன்னு இருக்குல்ல, இந்த இது ஆமா இத புடிச்சு லைட்டா அப்படி மசாஜ் பண்ணி அப்படி இழுத்து விட்டீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 செகண்டுக்குள்ள உங்களுக்கு ரிலீஃப் ஆயிடும். சூப்பர். எனக்கு ஆமா அது மூக்காட ரிலீஃப் ஆயிடும். காது வலி இருக்கும் அது இழுத்தது. பரவாயில்லை காது எப்படியோ போயிட்டு போகுதுடா. மூச்சுலாம் பக்க பக்க. உங்களை நம்பி எந்த ஒரு ஹெல்த் டிப்ஸும் சொல்லக்கூடாது போல. இல்லனா நைட் 2 மணி 3 மணிக்கு திடீர்னு முழிப்பு வருது எனக்கு. அப்ப அந்த நியூஸ் வந்து மைண்ட்ல ஓடுது 2 மணிக்கு கனவுல. மூச்சு இரைச்சல், நெஞ்சு அடைத்தல். என்ன நார்மல் நியூஸா எனக்கு? எது சே உடு உங்கள்ட்ட எல்லாம் காமெடி அடிச்சு நான் செருப்படி வாங்கி செத்து போய் நீ கொல்லாத காமெடியை கொல்லாத சீட்டிங் ஒட்டயத்தை சொல்லியிருக்கேன். நான் அடிக்கடி கைய ஆட்டி பாக்குறேன், கால் நடந்து பாக்குறேன், மூச்சு விட்டு பாக்குறேன், கண்ணை இப்படி இப்படி பண்ணி பாக்குறேன். ஏதோ பிளாக் ஃபங்கஸ் என்னவோ சொல்றாங்கன்னு பயமா இருக்கு. ஆமாண்ணே பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ். அப்படி ஒயிட் ஃபங்கஸ் வர கண்ணாடில பார்த்தா கண்ணுக்குள்ள ரவுண்டா கருப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பாத்து நிக்கிறேன். பைத்தியமே ஆயிடுவோம். மாக்காப்பாவின் மகத்துவ மருத்துவம். பவித்ராவா? பவித்ராக்கா அத மா போடுவா. ஆமா மணிமேகலைக்கா வித்தவுட் மேக்கப்ல ரொம்ப அழகா இருக்கீங்களா? ஐயோ என்ன பண்றேன்னு இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. வந்துச்சுடா அட கொங்காங்கோ லாக்டவுன் மேல சத்தியமா வந்துச்சு. ஓகே மணிமேகலை சிவாங்கி புகழ் நம்ம வந்து முந்தா நேத்து வந்து என்னோட பர்த்டேக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம வந்து ஒரு ஃபன் கலெக்ஷன் ஒன்று போனோம். அந்த ஹெல்ப் ஆன் அங்கர் டீமுக்காக ஒரே நாள் நைட்டு நம்ம வந்து 1 ஹவர்ல வந்து 1,03,000 ரூபாய் இது வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து 4 நாள் 5 நாளைக்கான சாப்பாடு சென்னையில இருக்கக்கூடிய அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹோம்லெஸ் பீப்புளுக்கான சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து பண்ணிருக்கோம். சோ அவங்களோட நம்பர் இதுதான். ஏன்னா அவர் வந்து லைவுக்கு வர முடியல. ஏன்னா அந்த நம்பர் நான் காமிச்ச உடனே எல்லாரும் போன் எடுத்துறாங்க. அவர் வந்து அது அட்டன் பண்றதுனால அவரால் பேசவே முடியல. நான் சொல்லிட்டேன் அண்ணா நீங்க கிளம்பிடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்பரு. நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. என்னன்னா நம்பர் வந்து நான் தான் சொல்றேன்
சரி நீ 2 சொல்லு நான் 2 சொல்றேன். 9962077780 நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய 9962077780. சோ வந்து நீங்க பண்ண வேண்டிய 9962 என்ன பண்ண 77778 சூழியம் முட்டை 77778 சூழியம். நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9962 சூழியம். கான்டாக்ட் பண்ண வேண்டிய சூழியம். நம்பர் இது ஜிபே நம்பர். ஜிபே நம்பர் உனக்கு தெரியல புகழ், உனக்கு கொஞ்சம் கூட ஒரு நாலேஜ் கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டிய கூகுள் பே நம்பர் நீங்கள் பண்ண வேண்டிய கூகுள் பே நம்பர் 9962 சூழியம் 77780. சூழியம் இல்ல, உனக்கு சூனியம் வைக்கணும். சூழியம் மாக்கா பண்ண நான் ஒரு 2K கிட்ஸ் ஒரு ட்ரிப் சொல்றேன். என்ன தெரியுமா, இந்த நம்பரை இப்படி வந்து காட்டுறதுக்கு கீழ அந்த நம்பரை கமெண்ட் போட்டு பின் பண்ணலாமே. பின் பண்ணலாம். கீழ ரக்ஷன் அதான பண்ணிட்டு இருக்காரு. ஆட் பண்ணலாம்னு. அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடுங்க நிறைய தான் நம்பர் அப்படினு. கமெண்ட் நீங்க பின் பண்ணிக்கலாம்ங்க. அந்த கமெண்ட் மேல அழுத்துங்க, பின் பண்ணிக்கலாம். தெரியாதுமா, அந்த அளவுக்கு நம்ம வந்து படிக்கலாமா. ஒரு நான் சொல்லிருப்பேனே. உனக்கு இங்க குரூப்ல உள்ள வரதே தெரியாம 1 மணி நேரம் உட்கார்ந்து அந்த கமெண்ட்ல. நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன்டா என்ன பண்ணனும். என்னால இன்ஸ்டால வந்து லைவ்ல ஆட் ஆகல. எல்லாம் பழைய ஆளுங்களா இருக்கீங்க. அண்ணா இங்க பாருங்க, உங்களுக்கு ஒன்னு காமிக்கிறேன். பழைய ஆளுங்களா? இங்க பாருங்க 5 கிலோ வாங்கியிருக்கேன். கருப்பட்டி, சுக்கு, இஞ்சி இதெல்லாம் போட்டு கருப்பட்டி. நான் இத சாப்பிட்டா நெஞ்சு வலி வராதான். அப்படி என்னென்னவோ மருத்துவ குணம் எல்லாம் இருக்குதான். ஃபுல்லா ஆரோக்கியமா மாறிட்டேன் நானு. அத சாப்பிட்டா வலியே வராது. செங்கல் தானே. ஏய் கருப்பட்டி. கருப்பட்டியா? ஓகே, இப்போ நான் என்ன போஸ்ட் பண்ணனுமா? இத போஸ்ட் பண்ணிட்டு அத வந்து பின் பண்ணனுமா? ஆமா, உங்க கமெண்ட்டை கிளிக் பண்ணுங்க, அத பின் பண்ணுங்க. அது எங்க போட்டு ஆப்ஷன் போடினா அது ஆமா பின் கமெண்ட். பண்ணிட்டேன். நான் வரேன். வந்துச்சா? சிவன் குடுக்குறேன் இப்ப. நல்ல பேர் வாங்கிட்டாலே. பின்னாடி அம்மா சிவன் கொடுத்த அந்த கமெண்ட கிளிக் பண்ணி என்ன பண்ணனும்? பின் ஆயிட்டா? ஓகே. அந்த கமெண்ட் கிளிக் பண்ணி பின் வரலையாமா? பின் பண்ண முடியாதுடா. மணிமேகலை கொடுத்தா தான் பின் பண்ண முடியும். மாக்கா பண்ணன் தான் பின் பண்ண முடியும். ஏன்னா மாக்கா பண்ணன் தான் லைவோட ஹோஸ்ட். ஓனர் அவர்தான் பின் பண்ண முடியும். லைவோட ஓனர் நான் என்பதா. ஓனருங்களா? ஸ்டார்ட் பண்ணி பவித்ரான் பின் பண்ணுவோம் அதானே? சரி அது நீ பண்ணி காது ரிலாக்ஸ் ஆயிடுச்சா? இப்படி பண்ணி பார்த்தா ரிலாக்ஸ் ஆயிடுச்சா? ஏய் ராணி ஒரு நிமிஷம் இந்த போனை புடி. நான் இமிடியேட்டா எனக்கு மூக்கடைக்கு போய் ஆவணும். அண்ணா ராஜா எங்க இருக்காங்க? இந்த இடம் அத அப்படியே மசாஜ் பண்ணி அப்படியே மூச்சு இழுத்து மட்டும் அப்படியே இறக்கி விடு. கையில மாட்டலனா கொரடா இருக்கான்னு கேளு. மூச்சு விடாத வெறும் அழுத்து. 2 மூச்சு இழுத்து புடி. உசேன கூப்பிடு. அண்ணே இது பண்ணிட்டு இப்படி இருக்குமா அண்ணே? பேச மறைக்கலாம். எது? ஏ கமெண்ட்ஸ். என்ன மூஞ்சி இருக்கு தெரியல. அப்படியே நீ அந்த பக்கம் போப்ப. நீ அங்க போ. இரு நான் இப்படி வரேன். நீ அங்க வந்து இப்படி இந்த வந்து லெஃப்ட்ல வந்து அது எப்படி மணிமேகலை நீ குன்னத்தூர்ல இருந்து கிளம்பி இந்த பக்கம் வா. சாலிகிராம வா. ஏ அப்ப ஏன் தெரியாதுல்ல? காமெண்ட்ஸ் வந்து மூஞ்ச மறைக்குதா? எப்படி தான அழகுதான மணி. பரவாயில்லை விடுங்க. பரவாயில்லை விடுங்க. ஏய் உசேன் வந்திருக்கானே கேட்ட. ஹலோ என்ன நடக்குது இங்க? ஏய் மச்சான் உசேனே உன் பொண்டாட்டிக்கு மூச்சு விட முடியலையா? சரியா? 2 காது கேட்கல. காலையில சுட தண்ணி ஊத்திக்கிட்டா. இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும் யோசிக்கும். எல்லாம் அவன் பிளான் பண்ண. அவன் கருப்பட்டி டீ குடிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கான்டா. ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும். தூங்கிட்டேன். நான் கமெண்ட்ல வந்து கேக்குறான். என்ன மச்சான் அவளை ஏன்டா கூட்டிட்டு போனீங்க? இப்ப நைட் யார் சோறு வந்துட்டு அப்படியே ஹலோ என்ன நடக்குது இங்க வா. வந்துட்டானா? ஆமாமா. சோட்டி கூப்பிடு. சோட்டி நான் ஆட் பண்ணேன். அட்டமோல கரெக்ஷன் ஆட் பண்ணா. இப்ப பாரு என்ன மணி சிக்னல் ஒரு மாதிரியா இருக்கு. இல்லடா ஓ சிக்னல் இதுவா இருக்கு. போடா உள்ளதான் வர தெரியாது. வெள்ள அனுப்புறியா? கண்டுபிடிக்க தெரியும்டா எனக்கு. நான் ரக்ஷனா நல்ல கோழி திருடி. ஏய் என்ன ஒரு மாதிரியா இருக்கு மணி சிக்னல்? நீ பேசுறதே கேக்கல புகழ். மணி அவமானம் அசிங்கம். மச்சான் கொலை பண்ணிடுங்க. சீ லைவ்ல இருக்கு. மணிமேகலை உன்னை கொலை பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. பேர் உசேன். அவனை நான் போயிட்டு கொலை பண்றேன். நீங்க போய் ஜாலி என்ஜாய் பண்ணுங்க. ரக்ஷனா உள்ள இழுத்து ஜாலி ஃபன் பண்ணுங்க. ஓகே ஒரே நிமிஷம் ரக்ஷனா போயிட்டா கிளம்பிட்டாளா? எனக்கு வெளிய போக தெரியலையே. வெளிய போக தெரியலையா? இரு நாங்க அனுப்பிச்சு விடுறோம்மா. ஒரு 2 மினிட்ஸ். ரக்ஷனுக்கு ஆட் கொடுத்துருக்கேன். நல்லா இருப்படா நீ. தீபா அக்கா கமெண்ட் பண்ணிட்டாங்களா? ஏய்
ஆனா இது யாருன்னா இது 2 கை மாதிரி சூசி 1719 எங்கேயும் பார்த்தேன். தெரிஞ்ச ஆள் தான், தெரிஞ்சவங்க தான். நம்ம ஃபேமிலில வராங்களோ? ஆமா ஆமா, நம்ம ஃபேமிலி மெம்பர் தான், தெரிஞ்சவங்க தான். ஓகே கேட்டது என்ன கழுவி ஊத்தணும்ல இப்ப. ஆமா. ஓகே சார், மணிமேகலை சொல்லுங்க. நீங்க வந்து அந்த கிராமத்துல போயிட்டு எப்படி வந்து நீங்க அந்த மாடு எப்படி மேய்க்கிறீங்க? அந்த சாணி வந்து அது கீழே விழுறதுக்கு முன்னாடி பிடிக்கிறீங்களாமே, அதை அப்படியே பிடிச்சி அதை எடுத்து வந்து அதுல ஏதோ பயோகேஸ் எல்லாம் பண்றீங்க, அது எப்படி நீங்க பண்றீங்க? அதானே என்னோட உள் மனசு சொல்லுச்சு. இல்ல சாணி இல்ல லாக்டவுன் வரப்போகுது, நீ ஆல்ரெடி 2 மாசம் வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்க, மறுபடியும் வீட்டுல இருந்தா நீ ஒரு பைத்தியக்கார மணிமேகலையா மாறிடுவ. அந்த கிராமத்துக்கு போனா உன் மூஞ்சிய பார்த்து கிராமத்து மக்களும் சந்தோஷப்படுவாங்க, நீயும் சந்தோஷமா இருப்ப. ஊரே பைத்தியமாக்கி. ஆமா டேய், ஊரு வாசல்ல போட்டோ போட்டிருக்காங்கடா, மணிமேகலை போட்டோ, உசேன் போட்டோ போட்டு இவர்களை தவிர்க்கப்பட வேண்டிய. ஆமா, இதுங்க என்ன பண்றீங்க? போர்வை போத்திக்கின்னு நைட்டு ஓடிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அப்படிதான் போன வருஷம் பயங்கரமா வரவேற்பு இருந்தது. இந்த வருஷம் அப்புறம் என்ன சென்னையில கேஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் போக வேண்டியதானே அப்படின்ற. ஆமா, நீங்க ஒரு ஹோட்டல் ரிவ்யூ ஒண்ணு பண்ணிருந்தீங்களே, அம்மன் மெஸ் தானே? அம்மன் மெஸ், அது என்ன ஏரியா? அது அம்மன் மெஸ் வேட்டராயன்புரம். வேட்டராயன் கோவில். இவங்கதான் இருக்கவங்கதான் ஓனரே அந்த கணக்கு வர மாட்டாரு போல, அது மாதிரி பண்ணி விட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. போயிட்டு வர்றேன் அட்மின் சொல்லுவாப்ல, நான் 15 ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன், ஒரு ரெஸ்பான்ஸ் இரு நான் பாக்குறேன். இரு ரக்ஷன் அவர் வந்து என்ன பேச போறாரு மட்டும் நான் இப்ப அனுப்புறேன். என்ன வந்துட்டு அவர் என்ன பேசுறாரு மட்டும் கொஞ்சம் பாப்போமே. சுரேந்தர், விஜய் டிவி எங்க மணி விஜய் டிவி சுரேந்தர், நீங்க வந்து நல்ல நட்புல இருக்கும் நம்ம. நீங்க பாத்துக்கோங்க. ஆமா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். இலியானாவை கேட்டுங்க, 2 பக்கம் மூக்கு அடைப்பு, காது ஜப்பை விட்டுட்டு இருந்தாங்க. நீங்க கொஞ்சம் அதை நீங்க சிந்திக்க கூட சிந்திச்சு பாருங்க. கருப்பட்டி. ஓகே தம்பி ரக்ஷன், உங்களுக்கு நாங்க இது கொடுத்துட்டே இருக்கிறோம். ரக்ஷன் ரிக்வெஸ்ட் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கைவி கூட ஸ்கூல்ல சாப்பிடு. மணி உங்க ஹேர் சூப்பரா இருக்கு. ஐயோ மணி, நீங்க தான் விஜய் டிவி ஷெஃப். ஓ மணி, அடுத்த விஜய் டிவியே நீங்க தான். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த கமெண்ட் வருதா இல்ல கொஞ்சம் கேப் விட்டு வருதா? இல்லடா லைனா ஃபுல் ஃபேன்ஸ் கிரவுட், என்ன பண்றதுன்னு தெரியல. இது படிக்கலையா? மணிக்கா எப்பவும் சோறுதான் அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணிருக்காங்கல்ல, அது பார்க்கலையோ? நீ நெகட்டிவிட்டியை மட்டுமே வச்சிருக்க, அதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸா படுது. அப்படி கிடையாது செல்லம். நம்மளோட நெகட்டிவிட்டி தான் வந்து அதுதான் நம்மள பாசிட்டிவிட்டி ஆக்கும். அத நம்ம பூஸ்ட் ஏத்தணும், புரியுதா? இப்ப சொல்லு கருப்பட்டி. ஆனா எனக்கு ஹார்லிக்ஸ் தான் வேணும். எப்படி இருந்துச்சு? ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மன்னிச்சிரு. லாக்டவுன் நகைச்சுவைகள் இதெல்லாம். வாவ். கீழ ஆனா நிறைய பேர் உங்களுக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ் சொல்றாங்க. மாக்கப் பண்ணா தேங்க்யூமா, ரொம்ப நன்றிமா. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனுப்புற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து ஆனா இது சொல்ல மறந்துட்டேனே, இது பாருங்க, இந்த இப்படி இது இருக்குல்ல, இந்த செவர் இருக்குல்ல, இந்த செவத்துல இருந்து இந்த செவர் வரைக்கும் சைஸ் எவ்வளவு இருக்கு? அந்த சைஸ் நாகப்பாம்புனே. நாகப்பாம்பா போட்டோ எடுத்துக்கியா? என்ன வச்சிருக்கீங்க? எந்த சைஸ் வரையும்? இது இந்த செவர் இருக்குல்ல, இந்த செவத்துல இருந்து இந்த செவத்து வரைக்கும் நாகப்பாம்பு. இங்க வா, பாத்தீல? சொல்லு. இவதான் பாத்தா. நாகப்பாம்பு பாத்தியாமா? நாகப்பாம்பு பாத்தியா? மணிமேகலை தூக்கி நின்றப்ப முடி ஜடைய பாத்தீங்களா? நாகப்பாம்பு பார்த்தேன். இவன் போயிடுச்சா? போயிடுச்சு, அடிச்சிட்டாங்க. அடிச்சாச்சு இன்னைக்கா? ஆமா. எங்க வெள்ளிக்கிழமை நல்ல பாம்பு அடிப்பீங்க? நான் சொன்னேன் அத பத்திரமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவன் அது பண்ணிட்டாங்க. வெள்ளிக்கிழமை பாம்பே அடிக்க கூடாது, அடிக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, அவங்க பயந்து போய் ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்ப பயப்படாதீங்க. ஹெல்ப் ஆன் ஹங்கர். என் தங்கச்சி அவளுக்கு ஆட் குடுக்குறேன். என்ன யாரும் உள்ள வர மாட்டறாங்க. ரக்ஷன் பண்ணி பாய், கொஞ்சம் கூட தெரியாது, ஒரு டெக்னாலஜியே தெரியாது அவனுக்கு. லைவ் எப்படி ஜாயின் பண்றதுன்னு தெரியல. ஸ்டூபிட் ஃபெலோ. எனக்கு அதுதான் நமக்கெல்லாம் சுருன்னு ஏறிடும் தெரியல முடி. பாரு நான் காட்றேன் பாரு. நமக்கெல்லாம் எங்க அது சுருன்னு ஏறுமே? அது இது எப்படி போறதுன்னு தெரியலையேடா. அந்த நமக்கெல்லாம் சுருன்னு ஏறி தெரியல முடி. இப்படி சுருன்னு இது எங்க போனா இது எப்படி போறது? இரு ஒரு நிமிஷம், நானும் அதுல உருண்டையா ஒன்னு இருக்கா? ஆமா, அத கிளிக் பண்ணிட்டேன்.
ஆஹா மச்சான் கரெக்டா இருக்க. நான் வந்து ரொம்ப நேரமா ரிக்வெஸ்ட் ட்ரை பண்றேன் பட் ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்துச்சு. ஏய் இதுல என்னென்னவோ இருக்கு லைவ்ல என்னென்னவோ இருக்குடா, என்னென்னவோ ஃபில்டர்லாம் இருக்கு. உள்ள வந்தா தெரியும் நிறைய ஆப்ஷன் கீழ இருக்கு. ஓகே. சரி நான் பாட்டேன். ஓகே என்ன கேவலமா இருக்கு. ஐ சரி லைவ்ல வந்து நம்ம பாட்டு ஃபில்டர் வச்சு விளையாடிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் கடிச்சு கொன்றுவேன். ரக்ஷன் இந்த கிளாஸ் ஆக்சுவலா 1500 ரூபாய். நீங்க பாரு மாஸ்க் இது போட்டு இன்ஸ்டாகிராம்ல இது ஆஃபர்ல வந்து சேம் ஆஃபர்மா. அண்ணா நான் இப்ப வந்து நான் வந்து வீட்ல இருக்க வால்பேப்பரா மாறுவேன். ஏய் ஏய் உனக்கு எங்கன்றா கண்ணாடி எல்லாம் வருது? மாக்கப்பண்ணா ஒருத்தங்க டவுட் கேக்குறாங்க பாருங்க. ஜிபே நம்பர்ல அவங்களோட நேம் என்னன்னு இருக்கும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. ஆலன் சாம்பிள் நினைக்கிறேன். ஆன்சோ ஏய் எப்பறா கண்ணாடி போடுற? மச்சான் கண்ணாடியா இருக்கு பாரு மச்சான், ஒரு ரெண்டு ஏய் சிவப்பு போயிட்டு வேற வா. அவன் கண்ணாடியை மாத்த சொன்னா ஆளை மாத்தின்னு போயிட்டான். அதுதான் நான் சொன்னேன்ல, அவர் வந்து என்ன பேசுறாரு பாப்பா அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காணும் பாரு போயிட்டு மணிமேகலை வாயை தர. இப்ப உன் வாய் சும்மாவே இருக்கு, இப்படிதான் இருக்கும். இப்படி லாஸ்ட் ஒன்னு போ. என்னடா இந்த ஊர்க்காரங்க கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாவே உங்க மூஞ்சிய பார்க்க முடியாதுன்றா கமெண்ட். ஏய் இங்க பாரு மணிமேகலை இங்க பாரு. மணி இங்க பாரு. இது மஞ்ச தமிழன் பேர் வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் ஃபவுண்டேஷன் வரும். ஏய் மணி என்ன மணி ரணகுடூரமா இருக்கு. இது என்ன அப்படாது? இங்க நான் எதுமே பண்ணலையே. ஹெல்ப் ஆன் ஹங்கர் ஃபவுண்டேஷன். அண்ணா அங்க பாருங்கண்ணா மணிமேகலை பாருங்கண்ணா. எப்படி பேக் டு ஃபார்ம் வருதுன்னு தெரியல. ஆலன் சொல்றான். இல்ல அவ சொன்னால நைட்ல எனக்கு கால் இருக்கான்னு தொட்டு பாக்குறேன், கையை பேயா மாறிட்டா. அண்ணா மூச்சு நல்லா. இது நல்லா இருக்குடா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கண்ணாடி. எனக்கு அப்படியே காட்டுல இருக்கிற மாதிரி. நான்லாம் உண்மையிலேயே காட்டுல தான் இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? குளு 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 பனி குளு 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 வெண்பனி போல. ஓ பனி பெய்தா? இந்த கிளாஸ் ஓகே. பனி பெய்து. இந்த கிளாஸ் டீசன்ட் தான். இங்க பாருங்க, மழை பெய்யறதுக்கு அதுக்கும் இந்த பரோட்டாவை செஞ்சு சிக்கன் வறுவல் வச்சு ஒரு பெரிய இலையில நைட் அப்படி சிலு சிலுன்னு மழை பெய்யும் போது அந்த பரோட்டாவை இலையோட சேர்த்து அந்த சிக்கன் சாப்பிடும் போது இலையோட சேர்த்து சாப்பிடுறது, இலையில வச்சு அந்த ஃபீலோட சாப்பிடும் போது வேற லெவல். என்ன பண்றது? அதெல்லாம் ஒரு அமைப்பு வேணும். சரி இப்போ ஒண்ணு எத்தனை நாள் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்கண்ணா? 5 days. எக்ஸ்பிளைன் பண்றாங்களா? எக்ஸ்பிளைன் சக்திக்கு ஆட் கொடுத்துருக்கேன் பாப்போம். சக்திக்கு கொடுத்துருக்கோம். சக்தி ஆட் கொடுத்துட்டோம். வரமாட்டான். சக்தி தான் இந்த ரெகுலரா வரக்கூடிய பையன் தானே. அவன் ஒரு நாளைக்கு 50 லைவ் போறான். ஏன் இதை அட்டெண்ட் பண்ண மாட்டான்? அவனுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்கடா இப்பலாம். ஐயோ ரக்ஷன் லைவ்ல போய் ஜாயின் ஆயிட்டேன் நானு. ரக்ஷன் லைவ் வீடியோ அவர் தனியா லைவ் போட்டுருக்காப்ல. வாவ், இந்த கண்ணாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நான் கத்துக்கிட்டேன். இனிமே நானும் லைவ் போறேன் இன்ஸ்டாகிராம்ல. ஓகேவா? மணிமேகலை நான் தெரியுறேனா? மணி நான் தெரியுறேனா? இது தெரியல, வெறும் கண்ணாடி மட்டும் தெரியுது. பிளாக்கா இருக்கு. இங்க மேல நோட்டிபிகேஷன் வந்து கிளிக் பண்ண மாதிரி ரக்ஷனோட லைவ் போயிட்டேன். என்னடா மாறி மாறி லைவ் போயிட்டு வர? ரக்ஷன் தனியா போயிட்டான் போல லைவ். சக்திக்கு நான் கொடுக்குறேன். கொடுத்தேன் நானு. கொஞ்சம் கொடுக்குறேன். அவன் இருக்கானா? இதுல இருக்கானா? லைவ்ல இருக்கானா? அது நம்மளோட கரெக்டா இது ஜீர்ணிக்க முடியாது. வந்துட்டான். வணக்கம் 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 தம்பி, நல்லா இருக்கீங்களா? டிக்டாக் சக்தி பயங்கரமா பண்றாங்க. நல்லா இருக்கீங்களா அண்ணே? எல்லாம் உங்களை ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்கேனே. சூப்பர்ண்ணே.
மணி அக்காவோட ரன்வே பாத்தீங்களா? மணி அக்காவோட ரன்வே எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சு அந்த டிக்டாக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலையே. அதற்காக தானே இந்த யூடியூப்ல வந்து டிக்டாக் சக்தி ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன். என்னடா ஹீரோ ஃபுல்லா குடிநீர் குங்குமமா வச்சிருக்கேன், ஒரே பயபக்தி. என்ன கொரோனாக்கு பயமா? போன ஆயுத பூஜையில பண்ணதுக்கா இது இன்னமும் அது இருக்கு அப்படியே. ஏன்டா பீரோ தொடக்கவே மாட்டீங்களாடா? வாங்க அன்னைக்கு பூஜை போடுறது, அதோட ஆயுத பூஜை. அதுக்கப்புறம் இல்லண்ணே, ஆக்சுவலி நான் வந்து பீரோ ஏன் துவைக்கனா, நான் வந்து எப்பயுமே வந்து ஜீரோல தான் படம் பாக்குறதுனால இந்த பீரோல இதுக்குதான் நீ ஜீரோன்னு சொன்ன. சூப்பர் சூப்பர்ண்ணா. பட் எதுவா இருந்தாலும் ஒரு ஆரோ போல நம்ம வந்து நம்ம போக்கஸ் நேரா போனோம். இப்பெல்லாம் பேசானே நல்ல பேரோட இருக்க முடியாது. எப்படி புகழ்? ஆஹா ஆஹா, நீங்க கூட சீக்கிரம் நல்ல காரோட நீங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு. நீ வீட்டுக்குள்ளேயே இருந்து நல்லா ஃபேரா ஆமா, இது எவ்வளவு போரா போயிருக்குன்னு இப்ப மக்களுக்கு தான். சூப்பர் சூப்பர். நான் போர் எங்க வீட்ல பம்ப் தான் வச்சிருக்காங்க, பம்ப் செட். ஓகேவா? இருக்கட்டும் தம்பி, ஆனா நீ பக்கத்துல போயிடாத. ஏன்னா நீன்னு சொல்லிட்டு ஒன்னு அடிச்சிருப்பாங்க. சக்தியோட அடிச்சா நல்ல பவரா தானே இருக்கும். கொஞ்சம் புத்தியோட இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் யோசிக்குது. சூப்பர் சூப்பர். எப்போ வர போறீங்க டிக்டாக் சக்திக்கு? அண்ணா மாக்கப்பானே நீங்களும் வாங்கண்ணே ஷோக்கு. வரம்பா. என்ன ஷோ அது? அது ஒரு இன்டர்வியூ. அது ஆக்சுவலி எதிர்பாராத விதமா நிறைய மீடியா மேசன்ஸ் இருந்தானே, மீடியா மேசன்ஸ் வழங்கும் டிக்டாக் வித் சக்தி. கண்ணாடி மாத்துங்க. சொல்லுப்பா. அது வந்து சாதாரண இன்டர்வியூ மாதிரி இருக்காதானே, ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின், கேம் செக்மெண்ட் நிறைய. சொல்லுமாண்ணே? ஓகேண்ணே. அதாவது இந்த மாதிரி கூலான ஃபில்டர்ஸோட கூலான செக்மெண்ட்ஸ் இருக்கும் அதுல. ஓகே. சோ அப்போ நீங்களும் வந்து கலந்துக்கிட்டா மிகவும் மக்கள்லாம் ஆர்வத்தோட குஷியா இருப்பாங்கண்ணே. ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோகிராம் போயிட்டு குக்கு வித் சிவாங்கியா, அது என்னது? சிங்கி வித் சிவாங்கினா அது எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தானே எல்லாம். சிங்கி வித் சிவாங்கி, சிட்டி ஸ்டோரி வித் சாம், சோ அது போல நிறைய செக்மெண்ட்ஸ் தான் நம்ம சொந்தக்காரங்க தான். சோ இப்போ சமீப காலத்துல வந்து டிக்டாக் வித் சக்தி வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் எல்லாம் போகுது அப்படின்னு மக்களோட இதெல்லாம் இருக்குனால இன்னொரு ப்ரோகிராம் வருதுன்னு கேள்விப்பட்டேன், மர்டர் வித் மூக்குத்தி முருகன் சொல்லிட்டு. வருதானே? மர்டர். ஆச்சு மை காட். என்ட்ரிக்கு வரவங்க ஒரு மூக்கு வழியாவே சுரங்க பார்த்தே வெளில அனுப்புறாரு. வாவ் வாவ், சிறப்பான சம்பவம் தான். நல்லா அதுக்குள்ள நாங்க நிறைய ஷோஸ்லாம் நாங்க ஷூட் பண்ணி வச்சிட்டோம். பாதுகாப்பா இருக்கும். மணி அக்கா கேள்வி ஏதோ கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் பண்ற இல்லையா? அதாவது நான் சொல்லி ஆகணும் இந்த தனக்கு, அதுவும் மணி அக்கா இருக்கிறதுனால கண்டிப்பா அதை நான் சொல்லி ஆகணும். சொல்லு. நான் காத முடிக்கிறேன், சொல்லு. சிவான அண்ட் மாக்காப்பானோட ஃபேவரட்டான ரசிகர் நானு. அதுவும் மாக்காப்பான வந்து ஆர்ஜே மிர்ச்சில இருக்கும் போது நான் பயங்கர ஃபேன். சோ அவருக்கு மிர்ச்சில நீங்க இருக்கும் போது நான் பயங்கரமா கேட்பேன் எல்லா ஷோஸும். சோ அதோட தாக்கம் கொஞ்சம். அண்ட் எஸ்கேனாவோட அந்த விஜேயிங் அண்ட் ஆங்கரிங்கோட இதுல பெரிய ஃபேன். சோ ரெண்டு பேரும் கலந்து வந்து எக்ஸிக்யூட் பண்ண. அக்கா பதில் இதானக்கா? கடைசி மணிமேகலைன்ற பேர் வரலையாமா? இல்ல மனசுக்குள்ள போயிட்டாங்க. ஆக்சுவலி மணி அக்கா சன் மியூசிக் மணிமேகலை எவ்வளவு பெரிய ஒரு ஆங்கர்ன்றதை நீங்க மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீரியஸ்லி, அதாவது இப்போ சமீப காலத்துல நிறைய ஷோஸ் வர வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா மீனம் எப்போ ஆங்கரிங் துறைக்கு வர போறீங்க? ஓஹோ, இது நாளைக்கு விஜய் டிவி வாசல்ல தர்மம் பண்ணாதான் வேலைக்கு. அதுவும் இப்போ குக் வித் கோமாளி சீசன் 3ல வந்து நீங்க வந்து ஆங்கர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாத்தியமா அது? இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க பாரு, கண்ணாடி போட்டு விளையாடி ஏதோ பண்றாங்க. அத சொல்லி கொடுத்தீங்களா? இருங்க, ஏங்கிட்டீங்க. கண்ணாடி ஃபில்டர் மட்டும் இல்லடா, அடிக்கடி ஒரு கண்ணாடி ஃபில்டர் இல்லையா? அம்சுல நம்ம கிஃப்ட் பண்றேன் நான். கிஃப்ட் சூப்பர். இங்க பாருங்க, அப்பா இங்க பாருங்க, இப்ப சக்திமான் பவர் நான் இப்ப பாருங்க எல்லாரும் சுடுவேன். ஓஹோ. ஏய், my hair color changed. Why? நீ எந்த ஊரு சக்தி? நீ எந்த ஊரு? நீ பிரதர் I am ராயபுரம் இருக்குல, அது பக்கத்துல திருவெற்றியூர். ஓகே ஓகே. ராயபுரத்துக்கும் திருவெற்றியூரும் கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் டிஃபரண்ட். ராயபுரத்துல பக்கம். நான் அது ஜஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes தான் அவ்வளவுதான். You know where I am? I am in சூரியப்பம்பாளையம். சூரியப்பம்பாளையம். சூரியப்பம்பாளையத்துல சூரியனுக்கே போலாம். வாவ் வாவ். நேர் கதிர்வீச்சுல இருந்து தான் வந்திருக்காங்க மேடம்.
கதிர் அண்ணா இப்ப எங்க வீட்டுல இருக்காங்க இல்லையா? கதிர் வீட்டுல இல்ல தம்பி, நம்ம வீட்டுல ஆனா ஒரு 3 செட் செருப்பு இருக்கு. அண்ணா பத்திரமா இருக்குண்ணா, ஃப்ரெஷ்ஷா இருக்குண்ணா, அது பார்த்தேன். இருக்கு, வீட்டுக்கு வரியா ஃப்ரீயா இருந்தா? கண்டிப்பா நான் அது வந்துருவேன், பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜ் மாத்தினா எதுக்கு நான் ஃப்ரிட்ஜ் வந்து வடக்குல இருந்து தெற்குக்கு மாத்திருக்கீங்க தம்பி? ஃப்ரிட்ஜ் நீங்க ஒண்ணு வச்சிருக்கீங்களே? அவன் வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல பேய் இருக்குடா. ஃப்ரிட்ஜ்ல பேய் இருக்குங்க, அது வடக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஓ வடக்கு. என்ன பேன் அது? மணிமேகலை போட்டோ. சுச்சு இந்த இங்க பாரு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னது ஸ்டக் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். புகழ் வந்து அதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரீல்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற பொழப்பு என்ன இருக்கு? அப்படியே மாடிக்கு போனா எடுக்க வேண்டியதுதான். எது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி? தட் ரன்வே பார்த்தேன்டா. நான் வந்து இன்ஸ்டாவை திறந்து பார்த்தா ஃபுல்லா அதே ஃபில்டர் தான் இருந்தது. ஆனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் அந்த ரன்வேன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. மேக்கப் பண்ண ரன்வே சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தா சேலஞ்ச் பண்ணுங்க. என்னது ரன்வே சேலஞ்ச்? அதாவது ஒரு பாட்டு வந்து ஓடிட்டே இருக்கும்னா நீங்க வந்து இப்ப நின்னீங்கன்னா அது அப்படியே ஸ்டக் ஆகி ஒரு ஃபில்டர் கொடுக்கும். அது அப்படியே இப்ப பண்ணலாமா? இதுல அது பண்ண முடியுமா தெரியல. பண்ண முடியாது. நீங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா ஐ அம் மணிமேகலைன்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் இருக்கு, அதுல போய் பாத்தீங்கன்னா எப்படி பண்ண கூடாதுன்றத கரெக்ட்டா சொல்லிருப்பாங்க. அது பிளாக் பண்ணிட்டமா? அத பிளாக் பண்ணிட்டீங்களா? நோ, she is very புகழனா பாருங்களேன். இருங்க, புகழனா வந்து லைவ் ரிக்வெஸ்ட் அனுப்ப சொன்னா லைவ் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஷேர் தான் பண்ணா. எனக்கும் ஆஹா அண்ணே கஷ்டமா இருந்துச்சுடா. நல்லா இருக்கியாப்பா? அண்ணே நல்லா இருக்கேண்ணே. நீங்க லைவ் ஷேர் பண்றீங்கண்ணே, ரிக்வெஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. லைவ் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியா? இல்ல அண்ணனுக்கு வந்து உணவு ஷேர் பண்றது, மனத்தை ஷேர் பண்ணது பழகி இப்ப லைவ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ தானா இனிமேட்டு அந்த டிக்டாக் சக்தி சக்தி. இன்னொரு நல்ல விஷயம் பாத்தீங்களா, இங்க இருக்கிற 3 பேரும் டிக் வாங்கிருக்கீங்க, வெரிஃபைட் அக்கவுண்ட். சோ டிக்டாக் சக்தி தான் இது. அப்படியே இருப்பா, நான் கிளாஸ் போடுறேன். எனக்கு ஒரு மாதிரி கண்ணு ஒரு மாதிரி கூசுது. ஒரு நிமிஷம், இந்த கிளாஸ போடுறதுக்கு தான் தேவையில்லாம மேல போய் இன்ட்டு பட்டன் அமைக்கி விட்டு. ஏடா அது இன்ட்டு அழுத்துனா வெளில போயிட்டாரு. அது போயிட்டு வெளியே போயிட்டு நைஸா சக்திக்குலாம் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன்ட்டு இது அமிச்சுனுக்கு நம்மளுக்கு லைவ் ஷேர் பண்ண. அண்ட் மணியாக்கா ஒரு நல்ல ஒரு சிங்கர் அப்படின்ற ஒரு சமய காலத்துல ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்குக்கா, நீங்க ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எங்களுக்காக ஒரு 2 வரிகள் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டு வரிகள்லாம் வந்து கட்டிடலாம் அதுலயே. After 8 o'clock sing பண்றது இல்ல மோஸ்ட்லி. நல்ல முடிவுக்கா. அதனால ஆமா 8 மணிக்கு மேல ட்ரெயின் ஓடாதுல்ல, அதனால கேட்டேன். ஆமா புகழ நானும் சேர்ந்து வேணா மேல் அண்ட் ஃபீமேல் வெர்ஷன் பாடுறேன், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புகழ என்ன பாடுறீங்க? ஓட நீரோடயே பாடிடலாமா? நான் இங்க பாடி இல்லையா? நான் பொம்பளை இல்ல, வெர்ஷன் ஃபீமேல் இல்ல. அதான் மெலோடி சாங் வந்து குத்து சாங்கா பாடுங்க, நல்லா இருக்கும். மெலோடி சாங்கா ஆராரிராரோ நான் இங்க பாட்டேன் தாயனி கண்ணுறங்கு என்னோட மடி சாந்து. ஆஹா வாழும் காலம் யாவுமே தாயின் மடிதான் சொர்க்கமே. ஓஹோ அதத்தான் சொல்வேனே அன்னைக்கிட்டு மகனாய் மாற கண்ணுறங்கு என்னோட மண்டி சாய்ந்து. இங்க பாரு ஒருத்தர் சொல்ற அப்படி SK24 லூசர் அப்படின்றாரு. நான் வெளியே போக போறேன். வெளியிலனா புரியல, இது லைவ் விட்டு வெளில போறீங்களா இல்ல வீட்டை விட்டு வெளில போறீங்களா? நீங்க வீட்டை விட்டு வெளில போனா வெளியில போயிடுவீங்க. சோ ப்ளீஸ் டோன்ட் கோ அவுட். ஆமா ஸ்டே ஹோம். வீட்டை விட்டு வெளில போனா போயிடுவீங்க. குட். எஸ் போயிடுவீங்க. அந்த இதுடா ஓட நீரோட அது வேணாமா? ஓட நீரோ நல்லா பாடுறானே.
நல்லா நீ நல்லா வந்து ஒரு நிமிஷம் என்னன்னா பைத்தியங்களா ஒரு நிமிஷம் ஒரே மட்டும் சொல்லி முடிச்சு சாரி சார் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்ப் ஆன் அங்கர் நம்பர் வந்து இந்த கூகுள் பே நம்பர் மணிமேகலை 007780 இந்த நம்பருக்கு நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா ஏர் ஆயில் கிடைக்கும். ஜிபே பண்ணுவோம். அமைதியா இருந்த மணிமேகலை நீங்க கூகுள் பே நம்பர் பண்ணா 9962077780 கூகுள் பே நம்பர் ஒண்ணும் பண்ண முடியாது. ஹெல்ப் ஆன் ஆங்கர் ஆங்கர்னா கோவம் வெறுப்பாவுதுல மூஞ்சிய பார்த்தா டென்ஷன் ஆகுதுல அதான் ஆங்கர் இல்ல கோவமா இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுங்கன்றாரு. ஓகே ஹெல்ப் ஆனோட நம்பர் வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன் 9962077780 இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நான் அவரு கூட இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். நான் கிடையவே கிடையாது. நான் என் வீட்டுல இருக்கேன். அவருக்கு நீங்க போன் பண்ணி மாக்காப்பா இருக்காரு புகழ் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நான் என் வீட்டுல இருக்கேன். அவரு சாப்பாடு தெரியும் இது மாதிரி நடக்கும். ஆமா அவரு கதறி அடிச்சு போன் பண்ணி ஐயா இங்க கூகுள் பேவும் வருவியா போனும் வருவியா கேக்குறாங்க என்ன பண்றது. பாரு ஒருத்தரு எம் காமேஷ் தற்கொலை குழு நம்ம பேரு தற்கொலை குழு புகழிங்க கேளு அவங்க போன் பண்ணி என்ன கேக்குறாங்களா மணிமேகல்ட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுங்க. அப்படியா அந்த குன்னத்தூர்ல இருக்கிறவங்க ஒரு ஆட்டை ஏத்தி உன்னை அனுப்புறது இல்லண்ணே அன்னைக்கு என்னாச்சு ஜிபே நம்பர் சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தீங்களா சில பேர் என்ன பண்றாங்க ஜிபே நம்பர் வந்து ஜிபே நம்பர் ஜிபி முத்தக நம்பர் சொல்லிட்டு கால் பண்றாங்க. பக்கத்துல இருக்கிற ஜிபே நம்பர் ஜிபி முத்த அது வாக்கி இந்த தம்பி கொஞ்சம் லேக் எடுத்துட்டான். தம்பி ரொம்ப லேக் போயிட்டு இல்ல ஜிபோட ஓடுங்க போயிடுச்சு என்ன பண்றது வாழ்க்கையில அதே உன்னோட முடி கண்ணை மறைக்குது கண்ணா. எஸ் அண்ணா உங்க பாசம் நெஞ்ச மறைக்குது. ஹாலிவுட் ஹீரோயின் சரி நான் இஸ்கோ போயிட்டு வந்துடுறேன். இஸ்கோவா இஸ்கோன்னா உனக்கு புரியாதடா? இல்ல புரியுது. எங்க 3 பேரையும் விட்டுட்டு தனியா 3 பேரும் ஒண்ணா போக முடியும்? இல்ல லைவ் விட்டுட்டு போய் சரி நீங்க கொஞ்ச நேரம் போயிட்டு வாங்க. we are coming sorry we are waiting. ஆமா அவர்தான் ஆரம்பிச்சாரு. அவர் போனா எல்லாரும் போயிர மாட்டோம். அதுதான் இப்ப எனக்கு நான் இப்படி போய்டுவேன். அவர் அப்படி போவாரு. அவர் நீங்க அப்படி போறீங்களா? இப்படி போறேன். இப்படி போறேன். அப்படி போறேன்னா அப்ப ஒண்ணு பிரச்சனை. மணிக்கு ஆக்சுவல் வார லெவல் காணிங்க. மணி உன்னோட ஒரிஜினல் இப்பதான் என்ன குளிச்சியா? இல்லடா அது ஹேர் இப்ப கர்றது நல்லா இருக்கு அந்த ஹேர் கலரிங். நல்லா இருப்பீங்க சாமி. கீழே ஒருத்தர் பாரு சுதன் 18197 நீ எத்தனை லாக்டவுன் வந்தாலும் உனக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது சொல்லணும். எப்ப மொட்டை அடிப்பீங்க கேட்டிருக்க. எந்த கொரோனா உன தாக்காது சொல்லலாம். நல்லா இருக்கு. மொட்டை அடிக்க கூடாதுக்காக மொட்டை மாடி கூட போகாம இருக்கிறாரு அவரு. நீ போறதுனா போடா. உன்னோட சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு. நான் வீக்கெண்ட் வர போறேன் அதனாலதான் ஒரு எக்ஸைட்மென்ட். மணியா கீழே பாரு உமா மகேஸ்வரி லட்சுமி ஆனந்தா போட்டிருக்காங்க. மணிமேகலை விஜய் டிவி உங்களுக்காக தான் பாக்குறேன்னு போட்டுருக்காங்க. அப்படியே போட்டிருக்காங்க. கடைசியா அப்பதான் பாத்துருக்கேன்னு வர போட்டிருக்காங்க. ஹலோ புகழ் அண்ணா சத்தியே விஜய் டிவி புகழ்னு சொல்றதை விட என்னது விஜய் டிவிக்கு நீங்க தான் புகழ். ஏண்டா பின் விளைவுகளை பத்தி யோசனை இங்க பாருங்க டிக்டாக் வித் சத்யா விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. மிக விரைவில் கண்டிப்பா. ஆமா மிக விரைவில் அதுவும் வழங்கப்படும். அத பண்ணாக்கா இங்க இருக்கிற ஃபாலோவர்ஸ் 46.9 பேர் வெளிய போறேன்னு ஒரு கமெண்ட் வந்திருக்கு கீழ. இப்போ எங்க போக முடியாது. லாக்டவுன் போட்டாங்க அதுக்காக.
எஸ் பேக் அகைன் போட்டிருக்காங்க. மணிமேகலைக்கா சிரிப்பு அழகா இருக்குன்னு போட்டிருக்காங்க. மணிமேகலைக்கு அவங்க ஹேர் கலர் சூப்பரா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆங்கர் நீங்க தான் சொல்லி போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஆங்கர் தாங்க நிறைய பேர் மறந்துட்டாங்க. என்னத்த பொண்ணு விஜய் டிவியின் ஓனரே மணிமேகலை தான் மிஸ்டர் சுரேந்திரன் அவர்கள் போட்டிருக்காப்புல. ஓ பேரை மென்ஷன் விஜய் டிவி கம்பெனி எல்லாரும் படிக்கணும். சுரேந்திரனுக்கு தக்க நிறைய இருக்கப்படும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ். புகழ் அண்ணா மாக்கா பண்ண 2 பேரும் சேர்ந்து விஜய் டிவில பெரிய ஆங்கரா வரணும். மணிமேகலை தான் மாக்காப்பாக்கும் புகழுக்கும் சம்பளம் கொடுக்கணுமா? என்ன பண்றது? மணிமேகலை குன்னத்தூர்ல இருந்து தெருத்து 3 அது போன வாரம் இல்ல ஏது என்னது விஜய் டிவிக்கு போட்டியா மணிமேகலை டிவின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்றதா? ஐயோ அதுக்கு நெட்வொர்க் கிடைக்கலையா? என்னது இது? சாட்டிலைட்டே பேன் பண்ணாங்க. சாட்டிலைட் ஒரு டீப் லைட் கூட இல்லன்றாங்களே. ஓ ஷே அது மதுரை முத்தன ஞாபகம் வந்தாரு. முத்தன ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு நகைச்சுவை போஸ்ட் பண்ணிட்டாரு நான் இன்ஸ்டாகிராம்ல. அருமையான நகைச்சுவை. இந்த கதவை திறந்து ஒரு நகைச்சுவை. கேட்டு என்னப்பா கேட்டு போட்டிருக்கீங்க? என்ன நான் கேட்டு போடல, கேட்காம தானே போட்டேன். அருமையான ஒரு பதிவு. ஒரு 1/2 மணி நேரம் அண்ணன்ட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அந்த லாக்டவுன்ல என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்போ சொன்னப்பல இன்னைக்கு சக்தி வந்து இன்னைக்கு இந்த அளவு வந்திருக்கான். மணிமேகலை நெக்ஸ்ட் லேடி சூப்பர் ஸ்டார் ஆஃப் விஜய் டிவி. மணிமேகலை ஒரு அது மாதிரி ஒண்ணுமே நான் பார்க்கலையே. ஒரு நிமிஷம் நான் பார்க்கறேன். ப்ராமிஸா வந்துச்சு. இது ப்ராமிஸ். இதுக்கு முன்னாடி வேணா ஜோக் எல்லாமே டுபாக்கூர். ஆனா இது வந்துச்சு. இந்த மாதிரி 100ல 1 சொன்னா நம்பிடுவோம் நீங்க சொல்றீங்க கரெக்ட்டா? இல்ல மணி அக்கா விஜய் டிவி ஓனறாங்க பாருங்க. மணி அக்கா இனி பேமெண்ட் டவுட் தான். மணி அக்கா இனி பேமெண்ட் டவுட் தான். பேரோட சொல்றவங்க பேரு its_me_aj_. நீ நம்பறனா இன்ஸ்டாகிராம்ல போய் பாரு. பேமெண்ட் குறைகள். மணி அக்கா இனி நீங்க டைம்ஸ் நவ கா நீங்க வேற சேனல்ல வர்க் பண்ணீங்களா கேக்குறாங்கக்கா. இல்லடா உடல் மண்ணுக்கு உயிர் விஜய் டிவிக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐயோ என் ரியாக்ஷன்லாம் இந்த கண்ணாடியில போதே இருவர கண்ணாடி. மணி சொல்லு. உடல் மண்ணுக்கு உயிர் விஜய் டிவிக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. கடவுளே இந்த லைவ் எப்படியாவது விஜய் டிவில இருக்கிற அட்மின் பாக்குற மாதிரி பண்ணிட்டு இருப்பா இறைவா. விஜய் டிவி அங்க மேல இருக்கார்ல அவர்ட்ட போய் நான் தான் மணிமேகலைன்னு சொல்லு. ஏன்னா அவங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. எனக்கு பர்த்டேக்கு விஷ் எல்லாம் பண்ணாங்க தெரியுமா? எப்ப அட்மின் பண்ணுவாங்கப்பா. அவரு நம்பாலதான் சேர் போட்டு உட்காந்துக்கிறாப்பல. லாக்டவுன்ன்றதால ஒரு சேர் வாங்கி போட்டு பார்ட் டைம் வேலையா பாத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். மன்னிக்கணும். இது வந்து நான் என்ன கம்பல் பண்ணி அவரு பேரோட சொல்றேன். _official புகழன்னா நெக்ஸ்ட் மாதவன். நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட தான் படிப்ப சும்மாவே. மாதவன் இருக்காது, வேற எதனா ஒன்னு போட்டுருப்பாங்க. ஆதவன் என்ன போட்டுருக்காங்க? ஆதவனா? அது மாதவனா? அப்ப லேடி சூப்பர் ஸ்டாருக்கு வேற ஏதாவது உனக்கு போட்டுருப்பாங்களோ? லேடி சூப்பர் ஸ்டார் விஜய் மணிமேகலை போட்டுருக்காங்களா? கரெக்ட். மணிமேகலை அக்கா பேண்ட் ஃப்ரம் விஜய் டிவியா? டேய் யாரா இது? இப்பதான் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் பார்த்த கமெண்ட் இங்க படிச்சிருக்கீங்க. கொய்யால கௌதம் சொல்லிருக்கான் 50 தாதே. ஹவா சானி கேக் வேற பாத்துட்டாங்களா எல்லாரும்? சானி கேக் நானும் பார்த்தேன்க்கா. சீரியஸ்லிக்கா வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். நீங்க பாத்தீங்களா? சத்தியமா ஹுசேனே பவி வேற கால் பண்ண ஆட் பண்ண சொல்லுது. ஓகே நீங்க பவியை ஆட் பண்ணுங்க. ஏன் உங்க டவர் மாதிரியா இருக்கானே? எல்லாரும் பாத்து பாருங்க, பக்காவா இருங்க. இது பண்ணுங்க, அது என்னது ஹெல்ப் சக்தி நீ இருக்கலாம் நினைக்கிறேன். சக்தி மணி ஏதோ சொல்லுங்க. வந்து நீங்க ஜிபே பண்ணுங்க. ஓகேவா? சோ பீ ஹாப்பி ஸ்டே ஹோம். டாடா. ஓகே செல்லம் பத்திரம் சேஃபா இருங்க. வெளிய அனுப்புடா, எனக்கு வெளிய போக தெரியலடா. மேல ஒரு வெளிய அனுப்பலாம். மேல இருக்கு பாத்தீங்களா மாக்காப்பா அண்ணனோட ப்ரொஃபைல் இருக்கா? ஆமா, அத கிளிக் பண்ணுங்க. அந்த பக்கத்துல ஆரோ மாதிரி இருக்கா? ஆமா, அத கிளிக் பண்ணா கீழ வந்து மாக்காப்பான விஜய் டிவி புகழ் சக்தி மணிமேகலை நம்ம பேர் தான் இருக்கு. இல்லையே இன்டு. ஆமா பட்டன் லைவ் பக்கத்துல 44 ஆமா இன்டு மேல ஒரு இன்டு இருக்கும் பாரு. லீவ் கேக்குது லீவ். ஓகே பை. ஒரு நாள் மட்டும் லீவ். பை. இன்ஸ்டாகிராம் பக்கம் வாங்கக்கா.
அண்ணா உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதானே? பில்லோ யூஸ் பண்றீங்களா? பில்லோ நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். பவிக்கு ஆட் கொடுத்துறேன். கண்ணாடி போட்டுக்கிறேன். நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க நான் ஆட் கொடுக்குறேன். ஓ அது ஷேர் தம்பி. அது ஆக்சுவலி மாக்கப் பண்ணதான் வந்து ஆட் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது. ஏன் அப்படியா? ஆமா, ஹோஸ்ட் பண்றவங்க தான் வந்து ஆட் பண்ண முடியும். இந்த நேரத்துல பார்த்து மணிமேகலை வெளில போயிடுச்சு. நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் புகழ்ன்றாங்களே. யார் சொன்னது? பிஎம்ஏ ட்வீட் போட்டிருக்காரு. இது என்ன இது? புகழன்னா லவ் யூ தல. ஓ தனித்தனியாவா போடுங்க. புகழன்னா லவ் யூ தல குடா படம் பண்ணுங்க அப்படின்னா என்ன குடா படம் பண்ணுங்களா? புகழன்னா லவ் யூ தல கூட படம் பண்ணுங்க. இப்ப இவ்வளவு கேப் போட்டுருக்கீங்க. இல்ல எப்பயுமே அவர் நடிக்கும் போது அவர் தலையும் தானே தெரியும் இல்லையா? நான் சுமாரானே. அதாவது வந்து அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் இல்ல உடம்புல தலை இல்லைன்னா மனுஷன் முண்டோம். என்னைக்குமே தலைதான் கெத்து. தலைதான். ஐயோண்ணா இருங்க, நான் காடி போடுறேன். ரெக்வெஸ்ட் கொடுங்கண்ணா. அது பவிக்கு. பவி வேற மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு. பவித்ரா லட்சுமி ப்ளூ டிக்ல இருக்கும். அப்படி ப்ளூ டிக் எல்லாம் போட்டுருக்காங்க இப்போ. இருக்கா? வரட்டா வரட்டா. நெக்ஸ்ட் வடிவேலு புகழனா. ஐயோ இப்ப பார்த்து வெளியே போயிடுச்சு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அனுப்புவானே. அது பண்ணக்கூடிய ஆள் தானே. இப்படி போனா ஷேர் ஆகுமா? எப்படி பாப்பா ரெக்வெஸ்ட் கொடுக்குறது? அண்ணன் மாக்கப் பண்ணதான் பண்ண முடியும். நம்ம வந்து இப்ப நம்ம வந்து விருந்தினரா வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். ஐயோ ஹாய் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ஸ்டக் ஆவறீங்களே. ஸ்டக்கா? இல்லையே, நாங்கலாம் கரெக்டா இருக்கோம். நீங்க கொஞ்சம் பாருங்க. நீங்க அந்த பெட் கொஞ்சம் மாத்தி அந்த ஹாஸ்பிடல்ல மாத்திட்டு வெளில வாங்க. ஹாஸ்பிடலா? பயங்கர வியூ. எங்க வீடு அனுப்பிச்சாங்க, அந்த நைட் வியூ. ஆமா என் வீடு. புகழண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னாச்சு? பவித்ரா கணக்கு பிரியாணி பார்சல் கொடுத்திருக்காங்க. உனக்கா? ஆமா. அண்ட் ஆல்சோ ஐயோ அது சொல்லக்கூடாதுல்ல. டக்குனு என்ன வந்திருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு சாப்பிட்டோமே. நெட்வொர்க் ரொம்ப சுமாரா இருக்கிறது. பவித்ரா உனக்கு மட்டும் பிரியாணி கொடுத்ததா? ஆமாண்ணே. ஆனா ஆட் கொடுக்காதீங்க. வேற யார? பவித்ரா வேணா, வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. ஒரு பிரியாணி ஆட் கொடுத்திருக்காங்க. ஓ பிரியாணி. ஐயோ ஆனா ஆட் பண்ணுங்க. தப்பா மிஸ் கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. ஓஹோ கம்யூனிகேஷன்ஸ். ஏய் எப்பா அப்ப நான் வர்றவங்களுக்கு அப்படி பண்றது ஷேர் ஆகுமோ? நீங்க எல்லா வாட்டியும் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் மனசு கஷ்டமா இருக்கும். என்ன அண்ணன் ஷேரிங்காவே கொடுத்துட்டு இருக்காரு, அக்செப்ட் பண்ண மாட்டாருன்னு. அது சொல்லவும் கஷ்டமா இருக்கா, என்ன பண்றதுன்னு. ஏண்டா நீ பர்சனலா ஒரு கால் பண்ணியா நீங்க பண்றது சொல்லலாம். நான் வேற அசிங்கப்பட்டா என்ன ஆகுது? நீங்க எல்லாமே எங்க நல்லதுக்கு தானே பண்ணுவீங்க. அண்ணன் கண்ணுக்குள்ளேயே பத்தியா லண்டன் வச்சிருக்காரு. லண்டன் தானே அது? நியூயார்க் சிட்டி. நியூயார்க்? ஏன் அண்ணன் மௌனம் ஆயிட்டாரு? கேக்கல. மியூட் போட்டேன்டா. ஏமி கிட்ட சார்ஜரேட்டோட சொல்லிருந்தேன். ஓகே. அங்க உட்கார்ந்து என்ன கலாச்சிட்டு இருக்கா. யார்? ஏமியா? ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஏமிமா நான் டிஜே கௌதமா அண்ணன் கூப்பிடுறேன். பவித்ராக்கு நெட்வொர்க் ரொம்ப குறைபாடா இருக்கு நினைக்கிறேன். சொற்புழ வாட்டுறாருன்னு பாப்போம். டிஜே கௌதம் என்ன சொல்றாருன்னு பாப்போம். உலக மக்களுக்கு அவர் என்ன சொல்ல போறாருன்னு பாப்போம். ரக்ஷன் ஒருத்தன் வந்தான். அடுத்த லைன் போயிட்டான். சொல்லுங்க. இப்ப டிஜே கௌதம் பாத்து கொண்டு இருக்கக்கூடிய 50,000 பேர் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. அதாவது ஹெல்ப் ஃபார் அங்கருக்கு எல்லாரும் வந்து போன் பண்ணுங்க, மணி அனுப்புங்க. பாவம் அந்த மனுஷன் கதற. அப்படி அவர் 500 போதையா அப்படின்னு இருக்காரு. மாயோ தயவு செஞ்சு எங்க கூட கொஞ்சம் பேசுங்க. சொல்லுங்க செல்லம், எல்லாம் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு ஒரு தடவை என் நேம் ப்ளீஸ்.
சரி அது இல்ல குட்டி சக்தி குட்டி ப்ரோ ட்ரை டு ஸ்பீக் இன் மலை சல்லமா குட்டி நான் இப்ப ஒரு பாட்டு போடுறேன், அதுக்கு ரியாக்ட் பண்றியா? சலாமா பாடு. ஒரே டேய் காப்பிரைட்லாம் வந்துறாங்க அதுல. கண்டென்ட்டோட வந்திருக்கானா கௌதம்? ஆமா ஆமாண்ணே. ஒரே செகண்ட் லேப்டாப் ஆன் மழை ஆயிடுச்சு. மழை பெஞ்சிட்டு இருக்குண்ணே. சோ அதுக்கேத்த மாதிரி ஒரு பாடல் போடுங்கண்ணே. இல்ல ஃபர்ஸ்ட் குட்டி வந்து ஒரு பாட்டு போட்டா பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவோம், அந்த பாட்டு போடலாம். அதுக்கு அடுத்தது வந்து மழை சாங் போயிடலாம். மழை சாங் முடிஞ்சு கண்ணாடி கண்ணாடி ஊட்டிங்க. போதும் கட் பண்ணு. போதும்டா கட் பண்றா. குட்டி அந்த கிஸ் இவன் அண்ணா இப்போ ஒரு பாட்டு போடுறேன். வாயில இருக்கிற எல்லா மூக்கு அப்படியே தெரிக்கிறான். கொரோனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணதே இவன் தான். சோ மக்கள் அனைவரும் மாஸ்க் போட்டு சேஃபா இருங்க இந்த சமயத்துல அப்படின்னு சொல்லிக்கிறேன். இவன் யாரா அவன் திடீர்னு இப்ப பாரு மெசேஜ் பாரு. அண்ணா இப்போ நீங்க அண்ணா கௌதம் ப்ளீஸ் ஒரு அவேர்னஸ் டயலாக் பாரு. அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். மக்கள்லாம் இன்னைக்கு தம்பி சக்திமா மக்கள்லாம் இன்னைக்கு மாசா வெளியில போறதை விட மாஸ்க் போட்டு வெளில போங்க. ஓகே ஆனா நானும் இருக்கேனே. இல்ல நீங்க வெளியில போவாதீங்க, அது ரொம்ப நல்லது இல்ல. எதுக்கு மாசா நீங்க வெளியில போணும்? நான் டிக்டாக் சக்தி ஒன்னு சொல்லிருக்கேனே, எல்லாரும் போடுங்க மாஸ்க், அதான் உங்க அட்வான்டேஜ் டாஸ்க் அப்படின்னு. இது தெரிஞ்சதா பாஸ்க்கு? தெரிஞ்சுடா, வந்துச்சுண்ணா எபிசோடு. நன்றிண்ணா. அவர் எங்க டிஜே பிளாக் திருவிழால பாட்டு போடுவார், அவர் எங்க காணோம்? அவன் இதுக்கு போயிருக்கான், ஏரியால பசங்களோட விளையாண்டு இருக்காரு, கேரம் போர்டு. அவரு இன்ஸ்டாகிராம் லைவ்க்கு மைக் வச்சு தான் வராரு பாத்தியா? ஹலோ சொல்லுங்க, ஹலோ எப்படி இருக்கீங்க? அண்ணா இதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணுங்க அண்ணா. எதுடா என்னடா பண்ணா? என்ன டேக் பண்ண சொன்னாக்கா ஃபுல்லா அப்படியே போட்டோ வைட்டாரு. அண்ணா நெட்வொர்க் குறைபாடாயிடுச்சு. நெட்வொர்க் குறைபாடா இல்ல, கரெக்ட்டா தான இருக்கு. சக்தி இப்ப நீ ரியாக்ட் பண்ண பாரு. சக்தி இப்ப ரியாக்ட் பண்ணாம பாரு. சக்தி வெளியில போ. ஐயோ இந்த பாட்டை போட்டதே எனக்கு வேற ஒரு ஞாபகம் தான் வருது. அது நம்மளுக்கு வாண்டி கம்மியா இருக்கு. டேய் ஒரே நிமிஷம் நான் வரேன். இதுக்கு மேல தளபதி என்ன பண்ணாரே தெரியலண்ணா. வாக்கிங் தானே பண்ணும். குட்டி சென்டிமெண்ட் போலாமா குட்டி? போலாம். நான் கண்ணை ஊத்துறேங்க. இத வரப்பா கண்ணாடி எடுத்துறேன். குட்டி எப்படி குட்டி ஃபேமிலி சென்டிமெண்ட் வேணுமா எப்படி வேணும் சுட்டி? குட்டி குக் வித் கோமாளி ஃபைனல் எபிசோட்னே. குக் வித் கோமாளி ஃபைனல் எபிசோட். இருங்க அண்ணா, சிவாங்கி ஆட் பண்ணுங்கண்ணா. சிவாங்கி ஆட் பண்ணுங்கண்ணா. ஒரு நிமிஷம் எங்க இருக்கா மாப்பிள்ள? அவளுக்கு தெரியும் அவன் பட்டுக்குட்டினாவ. மாப்பிள்ள போன சீசன் இத பாட்டு போடு. இப்ப அடுத்து போன சீசன் வச்சிருக்கேன். போன சீசன் தான் ஏதாவது டக்குன்னு போயிட்டா வெளில. டக்குன்னு போடு, வேற ஒரு சோக பாட்டு போடு. எக்ஸாம் படிக்க போயிட்டாலும் நினைச்சேன். இப்ப அந்த மாதிரி இல்ல, இப்ப சான்ஸ் இல்ல. நீ அம்ஸ்டர்டாம் ரிக்வெஸ்ட் போட்டேப்பா. ஒரே நிமிஷம் குட்டி, ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. யாருக்கு உடம்பு முடியலன்னா அப்படின்னு அமைச்சிருக்கா? யாருக்கு உடம்பு முடியல? வாங்கி என்ன குட்டி? ரொம்ப ஃபீல் பண்றா அப்படியா? ஹலோ அம்மா நல்லா இருக்கியாமா? சிவாங்கி அந்த கேப்ல போய் தூங்கி இருக்கா பாத்தியா? தூங்கிட்டு வந்தியா? அம்மா அண்ணா எனக்கு ஒரு என்ட்ரி சாங் ப்ளீஸ். ரெடி சாங் போடு. அப்படியே என்ட்ரில வரேன். ரெடியா?
அண்ணே இது அவர் இருக்கும்போது போடுங்க. நான் இப்ப ஜென்ரல் சாங் போடுறேன். இப்படி தனியா வரியா? அவர் கூட வரலையா? தனியா வரியா? அவங்க தனியா வராங்களா? அவங்க தனியா. அவர் கூட வந்து அதான் குழுக்களை வேன் பண்ணி போல. ஆமா தோ வரேன் ஒரே செகண்ட். அப்படி போடுறா. ஓகே உன் ஃபேவரட்டே போட்டுறேன். ஓகேவா? ரெடியா ரெடியா ரெடியா? ரெடி ரெடி ரெடி. ஐயோ அடி உங்க தங்கச்சியோட என்ட்ரியா? இப்ப தங்கச்சி பாட்டு போட சொல்லு. எப்படி 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 ஃபீல் இப்ப பண்ணுவாங்க? ரியாக்ஷன் இப்ப ஃபீலிங் ரியாக்ஷன் மட்டும் பாரு. பிரிச்சிரும். பிரிச்சு எடுப்பான். அண்ணன் என்ட்ரி எப்படி இருந்தது? ரெடியா குட்டி? ரெடி ரெடி. அண்ணா பாடுங்க போடுங்க. இது அனபெல் பேய் வர போடுங்க. அனபெல் பேய் அனபெல் பேய் வேணா இது. ஏய் தட்டிப்பா. அம்மா நமக்கு அடிக்கடி ஒரு பாட்டு போடுங்க. ஆய சொல்ந்த போடுங்க. ஆய சொல்ந்த. எது? ஆய சொல்ந்த. ஆய சொல்ந்த. ஐ குழந்தையா? ஆய சொல்ந்தன. ஆகாய சூழ்ந்தவா? இவன் பாரு ஆகாய நிலா தூங்குமா. இப்ப கொஞ்ச நேரம் தூங்குறாரு. அனபெல் பேய் போடுங்க. ஓகே பத்து என்ன போலாம்? என்ன என்ன பாட்டு வேணும்? எனக்கு எனக்கு வந்து இப்ப மாக்கா அப்பா அண்ணனுக்கு ஒரு பாட்டு போடலாம். அண்ணே அசுரன் பிஜிஎம். ஐயோ இரு இரு இரு. வேணுமே. வேணுமா? அதெல்லாம் போட்டு அடிக்கணுமே. பரவாயில்ல சும்மா தான். ஐயோ அவர் பண்ணுவாரு வருப்பா. அண்ணா ரெடியாண்ணா? ரெடி ரெடி தான். நல்ல வேலை நாங்க யாரும் இல்ல அங்க நேர்ல. என்ன விருத பண்றாரு? குட்டி போட அவர் தலையில 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 நில்லு. அண்ணா ஏதோ போட்டுருக்கீங்க தலையில நிக்கிறதுக்கு. போட்டுருக்கீங்களா? நீ அதுக்கு மேல தங்கை அண்ணா தெரியும்ல. போடவே மாட்டா. அப்படி தெரிஞ்சு கேக்குறேன். அண்ணா பெட்டுக்கு போறேன். திருப்பி பண்ணனா அப்படியே அந்த ஸ்கில் வந்துரும். இங்க பாரு குட்டி எப்படி நீ மட்டும் தனியா வரியா? அப்ப இப்ப சர்ன்னு போற மாதிரி ஒரு பாட்டு போடு. சர்ன்னு போற மாதிரியா? ஒரே நிமிஷம். அர்ஜுனர் வில்லு ரெடி ஆயிட்டு ரெடி ஆயிட்டு குளிக்க போறியா? வந்து முடியணும்பா. ஹெவியா வாங்கினாரு ஒருத்தரு. ஒரு தொச்சுக்கோங்க லைவ்ல இருக்கீங்க பரவாயில்ல. அண்ணா இந்த பிசினஸ் நல்லா இருக்குனே. டிஜே நைட். ஆமா டிஜே நைட். என்ன பிசினஸ்? அதனே டிஜே நைட். ஜூம் கால்ல டிஜே பிளாக் அண்ணா கௌதம் அண்ணா வர வச்சு ஒரு நைட்ட போட்டு எல்லாரும் வீடியோ கால்ல உட்கார்ந்து டான்ஸ் ஆடுறது. அதான்
இந்த கஷ்டமான நேரங்கள்லயும் நம்மள வந்து பாட்டு போட்டு ஒரு வீடியோ கால்ல போட்டு அவங்க பிடிச்சவங்களை எல்லாம் கூட்டு வந்து டான்ஸ் ஆட வச்சு நைஸ்ல. உங்க வீட்டுல அந்த பூனை குட்டி எல்லாம் என்ன ஆச்சு? பூனை வந்து மழையில நனைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு புழிஞ்சிருக்கா காய். அதே பூனையை பிடிச்சி புழிஞ்சிட்டு பூனை மழையில நனைஞ்சிருச்சா? மழையில நனைஞ்சிச்சுன்னா இவன் என்ன பண்ணா, ஐயோ ரொம்ப ஈரமா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு புழிஞ்சிருக்கா. கழுத்து அப்படி பார்த்தா மாக்கா போன உங்க வீட்டுல இருக்கிற சித்து நாய் கூட படுத்துனா மேட்டு மாதிரி இருக்கான். தெரியாம அதை மிரிச்சிருவான். இப்ப என்ன இதுன்னா எல்லாம் உயிரோட தானே இருக்கு. ஆனா உங்க வீட்டுல இருக்கிற பூனை எல்லாம் சாவுது. அண்ணே அது அதுவே அடிச்சு கொள்ளுதுண்ணே. நான் என்னனே பண்றது? 4 பெத்து அதுல 3 சாப்பிட்டுச்சு. அதுவே நீ சொல்லு, போய் சொல்லு, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் வந்து விஜய் டிவில வேலை செய்யறேன், என்ன நீங்க வந்து என் பூனையை வந்து ஏன் சாவடிக்கிறீங்க, போய் சண்டை போடு. இல்ல அந்த பூனை என்ன பார்த்தாலே ஓடி போயிடுது. ஆனா இல்ல விஜய் டிவில வேலை செய்யறல, விஜய் டிவில நடிக்கிற மாக்கா பாடான்னு அந்த இதுல எடுத்துருங்க. ஆமா, விஜய் டிவி ஓனர் மாக்கா பாடனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படி கூட நான் பாவி பூனைட்ட பேச சொன்னா என்ன டோட்டலா காலி பண்றது. சரி, அந்த ஒண்ணும் இல்ல, அந்த பூனைய வந்து புடிச்சிட்டு வந்து நம்ம புகழ் வீட்டுல மட்டும் ஒரு 4 நாள் வை. ஏன் 5வது நாள் ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். பூனை எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்க? பூனை நான் சாப்பிடுவேன், ஃப்ரெஷ்ஷா வச்சீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல வைப்பேன். ஆமா, ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல பூனை. அண்ணா இந்த காட்டு பூனை எல்லாம் சாப்பிட்டா கொரோனா வராதாமே? புதுசா ஒண்ணு புள்ளி போயிட்டு இருக்கு. காட்டுக்குள்ள போறதுக்குள்ள கொரோனா வந்துரும். அதுக்கப்புறம் பூனை யார் பிடிக்கிறது? காட்டு பூனை சாப்பிட்டா கொரோனா வராதா? அதெல்லாம் சொல்லுவாங்கம்மா, அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பூனை சாப்பிட்டா ஆஸ்துமா வராது அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஒண்ணு. ஐயோ அண்ணே, எனக்கு ஒரு டவுட். இப்ப நம்ம இத பத்தி எல்லாம் பேசுறதுனால அனிமல் காரங்க எல்லாம் நம்மள வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்களானே? அனிமல்ஸ் யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அனிமல்ஸ் யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜா? எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. ஆனா என்ன இந்த வாட்டி மிஸ்டர் மிஸ்ஸஸ் சினித்திரை இப்ப புகழ நீங்க போக மாட்டீங்களே? போயிருந்தா 2 எபிசோட் தானே லாக்டவுன். நான் அதான் சொன்னேன், முன்னாடியே போய் செட்டு போறப்ப படுத்துக்கிறேன், எல்லாம் வரட்டும். யாரா திடீர்னு யாருக்கும் ஜோடி வரலன்னா டக்கு நான் போறேன்னு கேட்கவே இல்லை. சொல்ல இதே நம்ம கண்டென்ட்டுக்காக சொல்றோம், அது தப்பா எடுத்துக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், சரி நான் வந்து ஷூட் இருக்கட்டும், அது பாருங்க இந்த மாதிரி பவித்ராக்கு ஒரு 5 நாள் டேட் ஃப்ரீன்றாங்க, ஒரு 5 நாள் ஷூட் பவித்ரா கூட வைங்க, ஒரு 5 நாள் தர்ஷு கூட வைங்க. நான் கேக்குறேன், ஒரு 5 நாள் சுனிதா கூட வைங்க. இல்ல அவங்க ஷூட் வைக்கிறாங்களா இல்ல சுயம்பரம் வைக்கிறாங்களா, என்ன புரியல. இல்லங்க, ஓ நீங்க அதுல ஆங்கர் விஜய் டிவில புது ஷோ வந்துருச்சு, புகழ் சுயம்பரம். புகழ் சுயம்பரம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு 2 பேர் யாருங்கிறது ஊருக்கே தெரியும். நான் வந்து ஒரு இதுக்காக இருந்தேன், சரி ஒரு மக்கள் சந்தோஷப்படணும் நம்மளை பொறுத்தவரையும். டேட் இருக்கா சொல்லு கொடுங்க. 5 days பவித்ரா, 5 days தர்ஷு, 5 days சுனிதா. அப்ப நீ சொல்லு, மாக்கா பாண்ணனை கூப்பிடு, டிஜே பிளாக் அண்ணா கூப்பிடுங்க, கௌதம கூப்பிடுங்க, சக்தியை கூப்பிடுங்க சொல்லு. நீ பேசுறது எல்லாமே பிள்ளைங்க பேரா இருக்கேன். எங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ்ன்றதே வந்து ஒரு ஆண் ஒரு பெண் போற சோதனை. ஆமா, நாங்க வேற யாராவது பெண் கூட போறோம். என்னப்பா பாட்டு போட்டுட்டு இப்ப வேட்டு வைக்கிற மாதிரி இருக்கு. இல்ல நீங்க மட்டும் போறீங்களே அப்படின்னு ஃபீல் பண்றாரு அண்ணன். ஒரே நிமிஷம், நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. சிவங்க வந்துட்டு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், தட்டு லட்டு அந்த மாதிரி காமெடி பண்ணா சிரிக்க சொல்லி. ஐயோ காமெடி வந்துச்சா சொல்லவே இல்லையே. இப்ப நான் வந்து ஒரு இது பண்ணேன் உன்கிட்ட, இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். அண்ணா நீங்க இந்த பச்சை மிளகா மிச்ச மிளகா அதெல்லாம் பண்ணுங்கண்ணே, எனக்கு அதெல்லாம் கேட்டா சிரிப்பு வரும். பச்சை மிளகா மிச்ச மிளகாவா? அது எப்படி தெரியும்? அது எப்படி தெரியலன்னா, அங்க பாரு தட்டு, அடப்படா தட்டு மேல லட்டு, அந்த மாதிரி காமெடி சரி. ஓகே ஓகே. புகழ நான் உனக்கு காமிக்கிறேன், பாக்குறியா? ஆனா இளந்த பழமா
ஐயோ கமர்கட்டு கமர்கட்டு இல்ல, இது வந்து இலந்த பழம். அண்ணா அண்ணா இதெல்லாம் நான் அந்த கவரோட சாப்பிடுவேன், சாப்பிட்டு அந்த கவரை மெல்லுவேன். கவர் இங்க பாரு ஸ்பூன் மிட்டாய். அண்ணா இதுதானே என்னன்னா 90s கடையில இருந்து வந்ததோ? ஆமாமா, கோயம்புத்தூர்ல நம்ம சிஸ்டர்ல மாட்டின அனுப்பிச்சு விட்டாங்க. ஹாய் அண்ணா, டெல் மை நேம். ஹாய் சுஜித் _சூர்யா. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். எனக்கு நீங்க தான் என்னோட கிராஷ் அப்படின்னு ஏதோ ஒருத்தங்க எனக்கு ரூட் விடுறானே. நம்ம இலந்த பழம். இலந்த பழமா? இலந்த பழம் இப்படி இல்லாம விற்பாங்க. ஆனா இது இலந்த பழம் உருண்டையா இருக்குமா, அதை அரைச்சி அதெல்லாம் போட்டு விற்பாங்க. அது முட்டாய் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, அப்படியே வாயில போட்டா. இலந்த பழம் இங்க இருக்கிற கடையில கிடைக்குமே, எது கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சீங்க? அவங்க அமுச்சு விட்டாங்கம்மா, நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது. யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோல, அது மாதிரி வாங்கிடுச்சு. நம்ம யார் கொடுத்தாலும் சொல்லலாமா? ஓகேண்ணே. எல்லாம் வாங்கி உள்ள வச்சு. அண்ணா என் பேரை சொல்ல மாட்டீங்க போங்கண்ணா, டென்ஷனா இருக்கப்பல. அண்ணன் இருக்க யாரோ சொல்லிருக்கேன்னு தெரியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நானும் மாக்கா பண்ண சொல்றேன். ரூல்ஸ் _breaker_18. நான் கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது, பல தடவை சொல்லியிருக்கேன். உங்க பேர் வந்து இப்ப முருகன் அப்படி வைங்க, உங்க பேரு வந்து மாக்காப்பானா மாக்காப்பா வைங்க. P_C_C_M_கால்_me_ வச்சீங்கன்னா என்ன பேருன்னு படிக்கிறது. ஆனா இன்னொன்னு தண்ணியில இருக்கு மீனே, நீங்க தான் என்னோட குயினே அப்படின்னு. புகழுக்கு இருக்காங்க ஃபேனு, அவன் தலையில இருக்கிறது 1000 பேனு. கீழே ஒருத்தவங்க போட்டுக்கிறாங்க, அண்ணா கொஞ்சம் விலகு, என் தலைவன் வர்றாரு புகழு. ஐயோ அவரு தப்பா போட்டு அடிச்சிட்டாரு, அது கோடு வந்துருச்சு. அதுல காலையில வரும் பகலு என் தலைவன் புகழ. என்னது இது? உப்புக்கல்ல நம்ம ஆனந்த சொல்லி உப்புக்கல்ல கொஞ்சம் வாங்கிட்டு வாடா. பாதி உப்பு பாதி கல்ல வேணும். கொஞ்சம் தெரியும், ஒரு கடக்குள்ள ஓபன் பண்ணி நான் என்னடா சாப்பிடுவேன் சொல்லு. அதுக்கு ஒரு டப்பாக்காக வெயிட் பண்ணுங்க, அந்த டப்பா நான் சாப்பிடணும். அவன்கிட்ட ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னா வேற லெவல்ல பண்ணுவேன், சிறப்பா பண்ணுவேன். தெரியும். நீ வந்து இப்ப வந்து பெங்களூர் தக்காளி வாங்கினோன்னு சொன்னா, இங்க ஃபுல்லா தேடி பார்த்துட்டு கோயம்பேடு கேம்பேடு எல்லா இடத்துலயும் இல்லைன்னா நேரா பெங்களூர் போயிட்டு, ஆனா பெங்களூர்ல வந்துட்டேன் தக்காளி வாங்கிட்டு வரான்னு அங்க இருந்து இல்லன்னா வரவே மாட்டாப்ப. எனக்கு பிடிச்சி சிவாங்கி நல்ல காமெடிக்கலாம், திரும்பிக்கிறான், மூஞ்சி சுவிச்சுக்கிறான். ஆமா சிவாங்கி, மக்களுக்காக ஒரு பாடல் பாடு ப்ளீஸ். சிவாங்கி ஒரு பாடல் பாடுங்க, ஒரு பாட்டு பாடுங்க தயவு செய்து. சிவாங்கி ப்ளீஸ், ஒரு நல்ல பாட்டு. உடனே நெட்வொர்க்ல நடிக்கிற பாரு. எனக்கு பிடிக்கும் ஜோக்கர், நீங்க தான் என்னோட ஹார்ட்டோட ஹேக்கர். கொஞ்சம் எஜுகேஷனல் கவிதை இது. இல்ல நான் யோசிக்கிறேன், நான் சம்திங் இது இந்த இதுக்காக யோசிக்கிறேன், வேற ஒண்ணு. புகழ் நான் உங்களுக்கு love you from எல்லாருக்கும் love you from Canada. I don't know, you will feel see, but if you do things that really help me a lot. yeah thank you so much. என்ன சொல்லிருக்காங்க? அதாவது கனடால இருந்தா அவங்க வந்து அவங்கள தான் நம்ம எல்லாம் சிரிக்க வைக்கணும், அதனால ஹெல்ப் ஆயிடுச்சாங்க, அதனால thank you சொல்றாங்க. thank you மா. கதைப்பாமா கேட்டிருக்காங்க. கதைப்பாமா பாடுனதுக்கு அப்புறம் உதைப்பா நேரம் வரட்டும். இருங்க. Diamond loses its smile in front of your glow. ஐயோ நல்ல கவிதை எல்லாம் விடுறாங்கனே. என்ன எனக்கா? சிவாங்கி ஒரு பாட்டு பாடு சிவாங்கி. ஓகே. புகழ் உங்களுக்கு ஏத்தோன்னு வந்திருக்கு. நீங்க தான் யோகி. ஒண்ணும் இல்லவே. என்ன பாட்டு பாடுவீங்களா பாட மாட்டீங்களா? எனக்கு புரிஞ்சிருச்சு சிவாங்கி. ஒண்ணும் இல்ல. ஓகே பாருங்க. ஓகே. ஹாய். பாடு. நேற்று நான்
பார்வை வேறு நீங்காத எண்ணமாக ஆனால் என்று உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே ரீங்கார நினைவுகளாக மலையில் இங்கே மிஞ்சதே நூலரந்த பட்டம் போலே உன்னை சுற்றி நானும் ஆட கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறேன் இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை காலம் கை கோடினார் கதை போமா கதை போமா கதை போமா ஒன்றாக நீயும் நானும் தான். தேங்க்யூ. யாரா அந்த ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தாங்க? தேங்க்யூ தேங்க்யூ. புகழ், அடுத்தது நீங்க ஒரு பாட்டு பாடுங்க புகழ். ஆமா அதானே ஏய் அம்மா எங்க பாட்டு என்ன பாட்டு பாடும்? அம்மா எங்க அம்மா எங்க உள்ள இப்ப அம்மா அம்மா இங்கதான் இருக்காங்க, ஆனா வரமாட்டேன்னு சொல்றாங்க. அம்மையோ தோக்கஞ்சுண்டி சிரிக்கிறாங்க. என்ன அம்மாக்கு என்ன பாட்டு வேணும் கேளு. உங்க கைய மட்டும் காட்டுங்க, நான் பாடுறேன். கை மட்டும் காட்டுங்க. ஓமா அம்மா இல்ல அம்மா கொல்லு கொல்லுன்னு சொல்றாங்க. ஐயோ என்ன கொல்லு கொல்லுன்னு சொல்றாங்க. கொல்லு கொல்லுன்றாங்களா? அது குதிரைக்கு வைக்கிறது சொல்ல வேண்டியதுதானே? அது மலையாளத்துல அப்படி. ஐயோ என்ன அப்படியே அவங்க அப்படியே அவங்க அப்படி உங்களுக்கு சொல்லி தரலையா? குட்டி காதப்பா குட்டி சொல்லுங்க. சொல்லுப்பா. இல்ல பென்சி வேலை மெனக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. பாத்துக்கு உங்க அத்தை பொண்ணுக்கு நீங்க தான் மாமா, உங்களை பார்த்ததும் போயிட்டா கோமாவா. குட்டி எஸ்பிபி சார் வாய்ஸ் எடுக்கிறியா குட்டி? ரெடியா? எடுக்கிறேன்டா. ரெடியா 3 2 1 ஓகே கோ. வெண்ணிலவும் பொன்னிலதியும் நந்தியின் துணையின்றி என்ன சுகம் என்று படைக்கும் பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்குமமுதம் தங்கிடும் பூமுதமும் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் அடங்கிவள் திறத்திருதான் மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்டிப்பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ. ஆஹா சூப்பர் குட்டி. வெயிட் குட்டி. தேங்க்யூ சோ மச். வாழ்த்து அனைவருக்கும் ரொம்ப தேங்க்யூ சோ மச். சிறப்பு. இந்த லைவ் வந்து நம்ம எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்? இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானத்து இந்த லைவ் வந்து எதுக்காக நம்ம பண்றோம்னா இந்த லைவ் நம்ம வந்து எதுக்கு பண்றோம்னா ஹெல்ப் ஆன் ஹங்கர் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கீழே வந்து அவங்களோட கூகுள் பே நம்பர் போட்டிருக்கேன். கூகுள் பே மட்டுமே செய்ய வேண்டும். அவருக்கு கால் அடிக்காதீர்கள். கூகுள் பே நம்பர் 9962077780. அந்த நம்பரை போட்டுட்டு நீங்க வந்து ஒரு 35 ரூபாய் அனுப்பிச்சீங்கன்னா அந்த 35 ரூபாய்ல சாப்பாடு வாங்கி நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அதனால கைண்ட்லி டூ த நீட்ஃபுல். குழந்தையும் தெய்வம் ஒண்ணுவாங்க, அந்த தெய்வத்தை முகத்துல பாக்குறோமா? யார பத்தி நீங்க சொல்றீங்க? தலைமுடி கருப்பு, புகழான எப்பவுமே நெருப்பு.
நெருப்பு. அப்ப ஏதாவது கொளுத்துறனா கொளுத்திக்கலாம் அவரை வச்சு. நெருப்புனா எதுக்கு தெரியுமா? அவன் இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே நிமிஷம். இப்ப பார்த்து அந்த ஃபில்டர் காணும். நெருப்புனா ஒரு மாதிரி அப்படியே சூரிய மாதிரி இருப்பேன் நான். என்னது எப்படி? ஓ அதுதான். இப்ப நெருப்பு அப்படின்னு நீ எரிஞ்சுக்கிட்டே போனோம்னா எல்லாம் வந்து பீடி சிகரெட் எல்லாம் பத்த வைப்பாங்க, குப்பையை கொளுத்தணும்னா உன்னை கூப்பிடுவாங்க. அதுக்காக சொல்றேன். குட்டி எப்படி இருப்ப குட்டி? அண்ணே நான் உனக்கு சொல்லவா புகழனா? நான் உனக்கு சொல்லவா? சொல்லுமா. உங்க முடி வந்து சுருட்ட, உங்களோட சேனல் பேரு பரட்ட. This is really a good idea. ஓ இன்னைக்கு நான் ஃபார்ம்ல இருக்கேன். சரி நீ ஒரு குக்கர் காமெடி எபிசோட் எடுத்துருங்க. ஓ நீங்க அவங்க ஃபார்ம்ல இருக்காங்களா? அதனால இன்னைக்கு ஒரு எபிசோட் மட்டும் எடுத்து வச்சுட்டு சீசன் 3ல போடணுமா? இதுக்கு ஒரு குக்கர் தேடணும். அம்மா அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா கிளாஸ் எடுக்க போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? கிளாஸ் எடுக்க போயிட்டாங்க. டீ சாப்பிட்டு வச்சிருக்காங்க. அங்க டீ சாப்பிட்டு வச்சிருக்காங்க. ஓ கிளாஸா? கிளாஸா? பாடம் மியூசிக் கிளாஸ். மியூசிக் கிளாஸ் எடுக்க போயிருக்காங்க. என்ன? ஓ அப்படியா? நீ மொட்டையா லைவ்ல வந்து அம்மா கிளாஸ் எடுக்க போயிருக்காங்க. பேசிக்கா இல்ல வந்து இதுவா? அம்மா என்ன கிளாஸ் எடுப்பாங்க? பேசிக்கா? பேசிக் சும்மா வெயிட்டா இருந்ததுன்னா சில்வர் கிளாஸ் எடுப்பாங்கண்ணே. ஓகே நம்ம போய் உடனே எடுக்கணும்னா ஒன்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி. பைத்தியமே. என்ன இன்சைட் ஜோக்கா? அம்மா இது வந்து இது தமிழ்நாட்டு ஜோக். இது நீ இது தெரியலன்னா நீ வந்து ஷிவு. இல்ல இது ஃபேஸ் வாஷ் ஜோக். ஃபேஸ் வாஷ் ஜோக். ஃபேஸ் வாஷ் ஜோக். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நாங்க வந்து ஜோக் பண்றது. என்ன ஃபேஸ்ல என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க சிவாங்கி? நலங்கு மாவு. நோ ப்ராடக்ட் சோப்பு கூட போட மாட்டேன். அதனால தான் போச்சு அந்த கண் கலகாம. ஆமா ஐயா தப்பா எடுத்துக்க கூடாது. நம்ம செல்வா MG7 வந்து அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. புகழ் அண்ணன் நெருப்பு, அதனால நீங்க எல்லாம் ஆவறீங்க வெறுப்பு. இத கேட்டு நான் எடுத்தேன். புகழ் அண்ணன் யாரு பழி சொல்லியிருக்கா? என்ன பண்ணுவோம்னா போகி பண்டிகை அன்னைக்கு புகழ வந்து என்ன பண்ணுவோம்? அதே சாக்கில செருப்பு தொடக்கட்டுன்னு வர ஆரம்பிச்சது. மூக்கு அப்படியே புட்டிச்சு இரு வரேன் வீட்டுக்கு வரேன். மன்னிப்பாயா சாங் ப்ளீஸ் அக்கா. ஆமா பாடு. உனக்கு இப்ப நீ ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் எடுக்கறியா? சொல்லு. எடுக்கிறேன், பண்ணி தரேன். ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ். ஓ அவர்ட்ட கேட்டீங்களா? இல்ல நீ பண்ணு. நான் எல்லா வாய்ஸுமே எடுப்பேன், அதுக்காக சொன்னேன். நீ பாடுறியா வாய்ஸ் எடுக்க போறியா? இல்ல நீ பாடிடு. பாடுறேன். சூப்பர். ஓடும் நீரே ஓடலைதானா வரம் கிடைக்கும் தவற விட்டேன் மன்னிப்பாயா அன்பே காற்றிலே ஆடும் காகிதமா நீதான் என்னை கடிதமாக்கினாய் அன்பே தொடங்கி அன்பே முடிக்கிறேன் உன் கலங்களே விளக்கமே ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன் உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா 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 மன்னிப்பாயா. வாவ் நைஸ். இதுல நமக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து ஆன்சோ. ஹாய் ஆன்சோ. ஹாய் ఏమి గారు என்ன ஒண்ணுதான் ఏమి గారు మరంజిర్చు
எமிகாரு சே ஹாய். சரி ஓகே நான் சாப்பிட போறேன். பாய் 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 மட்டப்பண்ணா, பாய் கௌதமண்ணா, பாய் புகழண்ணா. பாய் 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 எல்லாரும் போலாம். நானும் சாப்பிட்டு படுக்கிறேன். அண்ணன் காலைல கொஞ்சம் ஒர்க் அவுட் இருக்கு, 5 மணிக்கு எஞ்சிரும். ஒர்க் அவுட்டா? என்ன சாப்பாடு வீட்ல? பாய் பாய். எங்க நம்ம வீட்லயா? பாய் பாயா? என்ன சாப்பாடுன்னு கேக்குறேன். பாய் பாய் என்னது? பாய் பாய்னு ஒரு டிஷ் வீட்ல ஓ என்ன நான் எனக்கு ஒரு தயிர் சாதம். அப்ப 3 வேளையும் தயிர் சாதம் தான். சரி ஓகே ஓகே சிவாங்கி, thank you so much. வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப பாய் நன்றி. பாய். எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. 35 ரூபாய் அனுப்பிடுங்க. பாய் Thank you darling. Bye bye. சரி கட் பண்ணு. பாய். ஆமா Okay, ஓகே அடுத்து யாரு பாத்துட்டு இருக்க பாப்போம். எல்லாருக்குமே வந்து அந்த 35 ரூபா சொன்னது வந்து ஒரு சும்மா நாங்க இவ்வளவு தூரம் ஒரு ஃபன் பண்ணி விளையாட்டுக்காக ஒரு லைவ் வந்தா கூட இந்த 35 ரூபா வந்து ஒருத்தவங்க போய் சேரணும், ஒருத்தவங்க வந்து உணவு போடுறாங்க அப்படின்ற ஒரே காரணம் தான். ஸோ வந்து கூகுள் பே நம்பர் 9962077780 நம்பருக்கு வந்து உங்களால முடிஞ்சது நீங்க 35 ரூபா தான் அனுப்பணும். நாங்க யாரும் கம்பல் பண்ணவே இல்லை. உங்களால 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஒரு சும்மா ஒரு செலவு பண்றது. இதை வந்து நீங்க இன்னொருத்தருங்க வீட்டுல இருக்கிறோம் நம்மளால செய்ய முடியாதவங்க வந்து இந்த கூகுள் பே அனுப்புங்க. அதை அவங்க போய் செஞ்சுட்டு ஆமா. இருக்காங்க. அப்புறம் வந்து டிடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு முந்தானேத்து வந்து 5000 அமைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து சாம் விஷாலோட தீவிர ரசிகர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாம் விஷால் வந்ததுக்காக வந்து அவங்க வந்து ஒரு 10,000 rupees கிட்ட அமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர். பாய் சின்னத்திரை தளபதி புகழ். தேங்க்யூ சோ மச். யாரு அது மாதிரி ஒரு மெசேஜ் நான் பாக்கல. எனக்கு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைண்ணா. அங்க போடுறாங்க நீங்க நம்ம அப்படியே சீனு 1212 பாய் சின்னத்திரை தளபதி புகழ் நான் உண்மைதான். நடத்துக்கடா. ஓகேண்ணா ஓகே பாப்போம். நான் அப்படியே சாப்பிட்டு நான் அப்படியே லிவிங்ஸ்டன் ஆகுறேன் அப்படியே. சரி ஓகே லிவிங்ஸ்டன் ஆயிடுங்க. அண்ணா பாய்ண்ணே. பாப்போண்ணே. ஓகே குட்டி குட்டி பாய் குட்டி பாய் குட்டி பார்க்கலாம் குட்டி. ஓகே குட்டி பாய் பாய் அண்ணா பாய்ண்ணா. பாய் யாரும் வராங்க அடுத்து. பாவம் யாருக்கும் நெட்வொர்க்கே இல்லாதவங்களுக்கு கொடுத்து விட்டாரு. இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஐயோ கை கெட்ட வாக்கில பாக்க போயிடுச்சு. ஓகே சரிண்ணா பாய் 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 குட்டி பாய் குட்டி பார்க்கலாம். பாய் டேக் கேர். பாய்ண்ணா லவ் யூ பாய்ண்ணா. பாய்டா கண்ணா பாய்ண்ணா. டேக் கேர் பாய். ஏய் பாய்டா தேங்க்யூடா. பாய் ஆன்சோ ஏமி பாய் குட்டி எல்லாம் போயிடுச்சு. லாஸ்டா $50 ஒன்னு போட்டு போ. ஓகே அக்காக்கு பாய் சொல்லிடுங்க. பாத்துட்டு இருந்த எல்லாருக்குமே பாய். ஓகே நாளைக்கு சந்திப்போம். ஓகே பாய். இரவு 9:30 சந்திப்போம். இரவு 7 மணிக்கு 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வருவதற்கு ஒரு தீபாவளி பரிசு காத்து கொண்டிருக்கிறது. ஓ அப்படியா? அதானே பார்த்தேன். சரி ஓகே பாய் டேக் கேர். ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் பார்த்துருந்தேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஈவினிங் லைவ் நல்லா சிறப்பா சந்தோஷமா போச்சு. வந்திருந்தக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. பார்த்துருந்த எல்லாருக்குமே நன்றி. எனக்கு பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் இன்னைக்கு உங்களால முடியலனாலும் என்னைக்கா ஒரு நாள் இஃப் யூ கேன் உங்களால முடிந்த அந்த ஒரு மீலுக்கான ஒரு காசு 35 ரூபாய் அதை வந்து நீங்க வந்து ஹெல்ப் ஆன் அங்கருக்கு வந்து அனுப்பி வைங்க. நான் இதை வந்து இந்த சாட்லயுமே நான் பின் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலா இப்படி எழுதுனா வந்து தலைகீழ தெரியுது அப்படின்றனால தான் நான் மிரர் இமேஜில் நான் உட்காந்து இப்ப எழுதினேன். ரொம்ப நாள் ஆச்சு அது மாதிரி எழுதி. ஸோ பட் ஸ்டில் அதெல்லாம் ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆலன் ப்ரோ ஃப்ரம் ஹெல்ப் ஆன் அங்கர். இன்னைக்கு வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் லைவ் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சக்தி வந்திருந்தாங்க, புகழ் வந்திருந்தாங்க, மணிமேகலை வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஜே கௌதம் வந்தாரு. வேற யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஓகே இவங்க மட்டும் தான் வந்திருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இந்த